ஒன் ஒன் மந்த் ஏப்ரலில் தான் அவருக்கு விடுதலை இருந்தது. 1 மந்த். அந்த 1 மந்த்தையும் தான் ஸ்ரீலங்கா போய் பார்க்க வேண்டும்னு சொல்லி எங்களை கூட்டிக் கொண்டு போயிருந்தார். இதுதான் நாங்கள் 14ஆம் தேதி கட்டுநாயக்க ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி எங்களோட டிரைவர் வந்து எங்களை கட்டுநாயக்க ஏர்போர்ட்டில் இருந்து நாங்கள் நேராக நிகம்புக்கு போனாங்க. நாங்கள் போய் இறங்கினது ஒரு 5 மணி இருக்கும். 5 மணியிலிருந்து இந்த 1 ஹவரில் எங்களுக்கு போய் கொஞ்சம் நில்லுங்கோ ராசா லோகேஷ் மாஸ்டர் இப்போ இல்லை, இது இல்லை. இறங்கின பிறகு நாங்கள் நிகம்புக்கு போனாங்க. நிகம்புக்கு போய் அங்கே ஒரு 7-8 மணிக்கு நிகம்பில் போய் சேர்ந்துட்டோம். இந்த கட்டுநாயக்கில் இருந்து அவ்வளோ தூரம் இல்லை, போய் சேர்ந்துட்டோம். இப்போ அங்கே போய் எங்களோட உடுப்பெல்லாம் வச்சுட்டு இப்போ இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஏறின உடனே ஹோட்டலுக்குள்ளே வந்த உடனே மழை அப்படி அங்கே எங்களோட திருவண்ணாமலையில் எப்படி எங்களுக்கு மழை அடித்து எங்களுக்கு அந்த நிலத்தை கூலாக்கிச்சதோ அதே மாதிரி அந்த வெக்கை எல்லாத்தையும் தள்ளி எங்களுக்கு இயற்கை எங்களோட ஒத்துழைத்தது. எங்களுக்கு இயற்கை ஒத்துழைத்து இரவு முழுக்க சரியான மழை. அடுத்த நாள் எழும்பும் போது அடுத்த நாள் நாங்கள் விடிய காலம்பரை யாழ்ப்பாணத்துக்கு நேராக யாழ்ப்பாணத்துக்கு தான் போகிறதுக்கு இருந்தோம். நாங்கள் அப்போ முதல் நாங்கள் அங்கே இருந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு யாழ்ப்பாணம் போனாங்க. அப்போ யாழ்ப்பாணம் போகிறதுக்கு அந்த இனி போடலாம் அந்த படம். இந்த சில படங்கள் மாறி மாறி வரும். நான் இந்த படங்களின் எப்படி வருகின்றதோ அதன்படி உங்களுக்கு என்னென்ன இடம்னு சொல்கிறேன். ராசா மாஸ்டர் இனி அடுத்தது போடும். இது வந்து நாங்கள் வந்து இந்த யாழ்ப்பாணம் போகல இந்த இடையில வந்த ஒரு கோவில். இதை வந்து சின்ன கதிர்காமம் என்று சொல்றது. இது வந்து சிலாபத்தில் சின்ன கதிர்காமம்னு சொல்லி அதுக்கு முதல் வேற கோயில்களும் வந்தது. குதிரை கோயில் ஒன்று சொல்லி நான் முதல் பார்த்த நாங்கள். இப்போ இந்த கோயில் வந்து நாங்கள் வந்து அந்த போகிற வழியில் சின்ன கதிர்காமம்னு சொல்லி எங்களை கூட்டிக் கொண்டு போய் எங்களோட டிரைவர் எங்களை கூட்டிக் கொண்டு போனவர். இது ஒரு பெரிய ஒரு கோயில். நாங்கள் அந்த கோயிலை சுற்றி வந்து நாங்கள் காரில் வருகின்றோம். இதுதான் நாங்கள் போன கார். எங்களுக்கு டிரைவர் அருமையான டிரைவர், மிக அருமையாக எங்களை கூட்டிக் கொண்டு தெரிந்தார். இது வந்து ஒரு பெரிய ஒரு அனுமான் சிலை இருக்கிறது. இந்த கோயிலில் வந்து அருமையாக நல்ல காலம்புரை போனபடியாக நாங்கள் விடிய போனபடியாக ஒரு சனமும் இல்லை. அந்த ஐயரும் அதில் கூட்டி கொண்டிருந்தார்கள். நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு கோயில் முழுக்க சுற்றி கொண்டு வந்து நாங்கள் அடுத்த படம் போடுங்கள். இது முழுக்க அந்த கோயிலில் தான் சுபலம் வந்து கொண்டிருக்கின்றோம். பெரிய ஒரு கோயில். அதுக்குள்ள வந்து அவர்கள் சொன்னார்கள், டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை 26ஆம் தேதி 5ஆம் மாசம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி நாம் அனைவரும் ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் பிரித்தானிய நேரம் காலை 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மத்திய நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இத்தியான நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். பின்னர் பிரபஞ்ச நன்றியோடு நிறைவு பெற்று இன்றைய சிறப்பு பேச்சாளர்கள் எமது தளத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, திருமதி அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜா அம்மா இருவரும் மிக அருமையான ஒரு பயணம் பற்றி, அதாவது இலங்கை இந்திய பயணத்தினுடைய
முதலாவது பகுதி நேற்று இடம்பெற்றது. இன்று இரண்டாவது பகுதி இடம்பெறும். அதன் பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெற்று சரியாக 9:30 மணிக்கு எமது தளம் உங்கள் அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்போடும் நிறைவு பெறும் என்பதை கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் தியானத்துக்கு செல்வோம். எமது உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை ஓடவிட்டு சிந்தனை அற்ற நிலையை எமக்கு ஏற்படுத்தி தருவது இத்தியானம். நாம் அனைவரும் இப்பொழுது தியானத்தில் அமர்வோம். வசதியான இருக்கைகளில் அமர்ந்து கொள்ளவும். தலையை நேராக வைத்து முதுகை நிமிர்ந்தவாறு இருந்து கொள்ள வேண்டும். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றி வைத்து விடலாம். இளம் சூடான நீரை தியானத்துக்கு முன்னரும் பின்னரும் அருந்த வேண்டும். காரணம், அது எமது தியானத்தின் போது ஏற்படும் தொண்டை வறட்சியை போக்கி அது சிறந்த புத்துணர்ச்சியை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். கைகளை கோர்த்து மடி மீது இவ்வாறு வைத்துக் கொள்ளுங்கள். கால் விரல்களை ஒன்றன் பின் ஒன்றாக இவ்வாறு கோர்த்து வைத்துக் கொள்ளலாம். மூச்சின் மேல் கவனமாய் இருத்தல் வேண்டும். மூச்சுத்தான் எமது பிரதான குரு. உள்மூச்சு எடுத்து வெளிமூச்சை விடுவதே இத்தியானத்தின் சிறந்த மூச்சு பயிற்சியாக விளங்குகின்றது. எண்ணங்களை தோன்றும் அந்த எண்ணங்களை நாங்கள் விலக்கி வைத்துவிட்டு மூச்சின் மேல் கவனமாய் இருத்தல் வேண்டும். எதிர்வரும் 30 நிமிடங்கள் நாம் அனைவரும் இசையுடன் கூடிய தியானத்தில் ஈடுபடுவோம். அறிவித்தல் வரும் வரை அனைவரும் அமைதியாக தியானத்தில் அமர்வோம். நன்றி. மாஸ்டர்ஸ் அனைவரும் உங்கள் இயல்பு நிலைக்கு வாருங்கள். கைகளை பிரித்து கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 வினாடிகள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது மெதுவாக கைகளை எடுத்து நாம் அனைவரும் இணைந்து ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்தோம். கைதட்டி நன்றி கூறிக்கொள்வோம். நன்றி. பிரபஞ்ச நன்றி கூறுவோம். தியான தளத்திலே இன்று இணைந்திருக்கும் 71 தியானிகளுக்கும் முதலில் நன்றியை கூறிக்கொண்டு பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம், ஒற்றுமை ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வுக்காக இசையை வழங்கிய வானா ஜெயம்மா அவர்கள் ஆஸ்திரேலியாவில இருந்து அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் நன்றிகள் உரித்தாகட்டும். பதாதைகளை வழங்கிய ஆனந்தி பாலதாசன் அம்மா கனடாவில் இருந்து அவர்களுக்கும் நன்றி உரித்தாகட்டும். தியான தளத்தை 3 நேரமும் இடைவிடாது வழிநடத்தி கொண்டிருக்கும் திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, திருமதி அருந்ததி அம்மா இருவருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றி உரித்தாகட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்தோம். நன்றி. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய சிறப்பு பேச்சாளர்களை அறிமுகம் செய்யும் நேரம். சிறிது அறிமுகம் செய்துவிட்டு செல்லலாம் என யோசிக்கின்றேன். காரணம், இந்த தளம் நாங்கள் அனைவரும் உட்கார்ந்திருந்து மிக அழகாக எல்லா நிகழ்ச்சிகளையும் எங்களுடையது என்று திட்டமிட்டு போட்டி போட்டு செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்துக்கு எங்களை இட்டு செல்வதற்காக தங்களை அந்த நிலைக்கு கொண்டு சென்றவர்கள்தான் இந்த இருவரும். திருவாளர்
ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, திருமதி அருந்ததி அம்மா இருவரும் அவ்வளவு பெருமதி வாய்ந்தவர்கள். இந்த தளம் இவ்வாறு இயங்கிக் கொண்டிருப்பதற்கு அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கர்த்தாக்களாக இருக்கின்றார்கள். இதிலே திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயாவை பற்றி சிறிது கூறலாம். இவர் ஜாழ்ப்பாணம், நல்லூர், கந்தர்மடம், சுண்டுக்குழி ஆகியவற்றை அவருடைய வாழ்விடங்களாக கொண்டு வாழ்ந்து வங்கியிலே வேலை பார்த்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே இவர் ஒரு பழைய மாணவராக கற்றவர் என்பதை பெருமையாக கூறிக்கொள்ள வேண்டும் இந்த நேரத்திலே. அதன் பின்னர் நாட்டு சூழல் காரணமாக அவர் இடம்பெயர்ந்து வந்துவிட்டார். அதோடு திருமதி அருந்ததி அம்மா அவர்கள் மன்னார் பண்ணையை பிறப்பிடமாக கொண்டவர். அவர் கொழும்பிலே அதிக காலம் வசித்திருக்கிறார். தந்தையாருடைய வேலைக்காக அவர்கள் கொழும்பிலே நீண்ட காலம் வசித்திருக்கின்றார். கொழும்பு ஹிந்தி லேடிஸ் என்று இப்போது அழைக்கப்படுகின்ற அந்த நாளிலே சைவ மங்கையர் கழகம் என்று கொழும்பிலே அழைக்கப்பட்ட அந்த பாடசாலையிலே கல்வி கற்றவர். இவர் இசைத்துறையும் கர்நாடக சங்கீதத்திலே NCOMS என்று சொல்லுவார்கள், வட இலங்கை சங்கீத சபை, அந்த தன்னார்வ திறனை, தன்னுடைய தனித்துவமான திறனை காட்டி அதிலே நிறைய விடயங்களை சாதித்து அவர் கொழும்பு செயின்ட் தோமஸ் கல்லூரி, இசிப்பத்தான கல்லூரி, கிண்டி காலேஜ் கொழும்பு, மற்றது செயின்ட் தோமஸ் காலேஜ் போன்ற கல்லூரிகளிலே இவர் இசை ஆசிரியராக பயிற்சி கொடுத்து கொண்டிருந்திருக்கிறார். அதோடு அவர் இந்த ஐரோப்பிய நாட்டுக்கு வருகை தந்த பிற்பாடும் அவருடைய பணி தொடர்ந்துதான் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். இன்று வரைக்கும் அது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். என்றால் எனக்கு நிறைய மாணவர்கள் இவரிடம் கற்றவர்கள் என்ற கருத்தை எனக்கு கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நான் அதை விரிவாக அறிந்திருக்கின்றேன். உங்களுடைய கலைப்பணியம்மா எப்போதும் வாழ வேண்டும், அது தொடர வேண்டும். கலைக்கு வயதில்லை. அந்த கலையை நீங்கள் இந்த நாட்டிலே நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள். ஒரு சிலர் எனக்கு அதை கூறியிருக்கின்றார்கள். அவரோட நாட்டிய அரங்கேற்றத்துக்கு சென்ற போது நான் அதை அறிந்தேன். மிக்க மிக்க மகிழ்ச்சி அம்மா. கலையோடு இந்த குடும்பத்தோடும் இந்த தியான தளத்தையும் நீங்கள் இடைவிடாது மிகவும் சிரமங்கள் எல்லாவற்றையும் தாண்டி வெகு இலகுவாக இப்போது நீங்கள் அதை நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள் என்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம். ஏனென்று சொன்னால் பல பேர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களோடு தோளோடு தோள் நின்று ஒத்துழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயங்களை நான் இந்த இடத்துல கூறாவிட்டால் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க முடியாது. உங்கள் இருவருக்கும், ஐயா திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயாவுக்கும் அருந்ததி அம்மாவுக்கும் மீண்டும் அனைவர் சார்பிலும் நன்றியும் வாழ்த்தும். நல்ல ஆசீர்வாதங்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்று இந்த தளத்தை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்களுடைய இலங்கை இந்திய பயணம் பற்றி பகுதி 2 நீங்கள் கொடுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அருமையான அறிமுகம். மற்றும் நாங்கள் நேற்று தமிழ்நாட்டு பயணத்தை பற்றி சொல்லியிருந்தோம். இன்று நான் பிறந்த இலங்கையை பற்றி சொல்ல வருகின்றோம். அதாவது நாங்கள் இலங்கைக்கு 4 வருடங்களாக தியான நிகழ்ச்சியை செய்து நாங்கள் இலங்கைக்கு சென்றிருக்கின்றோம். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்று நாங்கள் 1473வது நாளாக தியான நிகழ்வை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம். நாங்கள் அங்கு பல இடங்களுக்கு சென்றோம். அங்கே நான் கண்ட நிகழ்ச்சியில் ஒன்று, எல்லோரையும் சந்திக்கும் பொழுது சிறிய புன்னகை, பலர் எங்களை விரும்பி ஒரு தேநீர் விருந்துக்கு அழைப்பார்கள், பின் இரவு உணவுக்கும் அழைப்பார்கள். இப்படி பலவிதமான மனிதர்களை இணைக்கும் அமைதியின் தொடக்கம். அமைதி என்பது பெரிய உரைகளிலோ பெரிய செயல்களிலோ அல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்கின்றோம் என்பதுதான் இருக்கின்றது. இன்று ஒரு சிறிய செய்தியை பகிர விரும்புகின்றேன். உலகத்தில் எங்கே சென்றாலும் அமைதி நம்மிடமே தொடங்குகின்றது. நாங்கள் எவ்வாறு மற்றவர்களை நடத்துகிறோம், எவ்வாறு கேட்கிறோம், எவ்வாறு அக்கறை செலுத்துகிறோம் என்பதில்தான் அமைதி பிறக்கிறது.
இதை நான் இலங்கையில் செல்லும் பொழுது பல இடங்களில் எங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைச்ச தியானத்தை பரப்புவதற்கும் தியானத்தை சொல்லிக் கொடுப்பதற்கும் பல இடங்களில் நான் செய்திருக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது தொடங்குவோம். முதலாவதாக அருந்ததி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் நான் இலங்கையில் இறங்கி இருக்கின்றோம். இப்போது இலங்கையில் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் இறங்கி இருக்கின்றோம். கட்டுநாயக்க ஏர்போர்ட்டில் இறங்கி இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சிவாமோகன் மாஸ்டர் மிகவும் கூடிய அறிமுகம் செய்து விட்டீர்கள் எங்களை. மிகவும் மிக்க நன்றி உங்கள் அறிமுகத்துக்கெல்லாம். நாங்கள் இந்தியா பயணம் முடித்து 13ஆம் தேதி இந்தியா பயணம், எங்களை 8ஆம் தேதி நாங்கள் இந்தியாவில் இறங்கினோம். 13ஆம் தேதி இந்தியா முடிஞ்சது பயணம். இப்போ இந்த 14ஆம் தேதி, அதாவது எங்களோட நியூ இயர் புது வருடத்து தினத்தில் அன்று நாங்கள் இலங்கையில் காலடி வைத்தோம். அதுவும் ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக இருந்தது. கனகாலத்துக்கு பிறகு நாங்கள் இலங்கைக்கு போவது, அதுவும் எங்கள் மகன் தான் எங்களை ஊக்குவித்தவர் இந்த பிரயாணத்துக்கு போக வேண்டும்னு சொல்லி. அதுவும் அந்த கோடைகால வெயிலுக்குள்ளே தான் போக வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு கிடைச்சது. ஏனென்றால் அவர் புது வேலை ஸ்டார்ட் பண்ண முதல்ல அவர்கிட்ட பிஹெச்டி முடித்து ஒன் மந்த் ஏப்ரலில் தான் அவருக்கு விடுதலை இருந்தது. 1 மந்த், அந்த 1 மந்த்தையும் தான் ஸ்ரீலங்கா போய் பார்க்க வேண்டும்னு சொல்லி எங்களை கூட்டிக் கொண்டு போயிருந்தார். இதுதான் நாங்கள் 14ஆம் தேதி கட்டுநாயக்க ஏர்போர்ட்டில் இறங்கி எங்களோட டிரைவர் எங்களை கட்டுநாயக்க ஏர்போர்ட்டில் இருந்து நாங்கள் நேராக நிகம்புக்கு போனாங்க. நாங்கள் போய் இறங்கினது ஒரு 5 மணி இருக்கும். 5 மணியிலிருந்து இந்த 1 ஹவரில் எங்களுக்கு போய் கொஞ்சம் நில்லுங்கோ ராசா லோகேஷ் மாஸ்டர் இப்போ இல்லை, இது இல்லை. இறங்கின பிறகு நாங்கள் நிகம்புக்கு போனாங்க. நிகம்புக்கு போய் அங்கே ஒரு 7-8 மணிக்கு நிகம்பில் போய் சேர்ந்துட்டோம். இந்த கட்டுநாயக்கில் இருந்து அவ்வளோ தூரம் இல்லை, போய் சேர்ந்துட்டோம். இப்போ அங்கே போய் எங்களோட உடுப்பெல்லாம் வச்சுட்டு இப்போ இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் உள்ளுக்குள்ளே ஏறின உடனே ஹோட்டலுக்குள்ளே வந்த உடனே மழை அப்படி அங்கே எங்களோட திருவண்ணாமலையில் எப்படி எங்களுக்கு மழை அடித்து எங்களுக்கு அந்த நிலத்தை கூலாக்கிச்சதோ அதே மாதிரி அந்த வெக்கை எல்லாத்தையும் தள்ளி எங்களுக்கு இயற்கை எங்களோட ஒத்துழைத்தது. எங்களுக்கு இயற்கை ஒத்துழைத்து இரவு முழுக்க சரியான மழை. அடுத்த நாள் எழும்பும் போது அடுத்த நாள் நாங்கள் விடிய காலம்புரை நேராக யாழ்ப்பாணத்துக்கு தான் போகிறதுக்கு இருந்தோம். நாங்கள் அப்போ முதல் நாங்கள் அங்கே இருந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு யாழ்ப்பாணம் போனாங்க. அப்போ யாழ்ப்பாணம் போகிறதுக்கு அந்த இனி போடலாம் அந்த படம். இந்த சில படங்கள் மாறி மாறி வரும். நான் இந்த படங்களின் எப்படி வருகின்றதோ அதன்படி உங்களுக்கு என்னென்ன இடம்னு சொல்கிறேன். ராசா மாஸ்டர் இனி அடுத்தது போடும். இது நாங்கள் இந்த யாழ்ப்பாணம் போகல இந்த இடையில ஒரு கோவில். இதை சின்ன கதிர்காமம் என்று சொல்றது. இது சிலாபத்தில் சின்ன கதிர்காமம் என்று சொல்லி அதுக்கு முதல் வேற கோயில்களும் வந்தது. குதிரை கோயில் என்று சொல்லி நான் முதல் பார்த்த நாங்கள். இப்போ இந்த கோயில் நாங்கள் அந்த போகிற வழியில் சின்ன கதிர்காமம்னு சொல்லி எங்களை கூட்டிக் கொண்டு போய் எங்களோட டிரைவர் எங்களை கூட்டிக் கொண்டு போனார். இது ஒரு பெரிய ஒரு கோயில். நாங்கள் அந்த கோயிலை சுற்றி நாங்கள் காரில் ஏறுகின்றோம். இதுதான் நாங்கள் போன கார். எங்களுக்கு டிரைவர் அருமையான டிரைவர், மிக அருமையாக எங்களை கூட்டிக் கொண்டு தெரிந்தார். இது ஒரு பெரிய ஒரு அனுமான் சிலை இருக்கிறது. இந்த கோயிலில் அருமையாக நல்ல காலம்புரை போனபடியாக நாங்கள் விடிய போனபடியாக ஒரு சனமும் இல்லை. அந்த ஐயரும் அதில் கூட்டி கொண்டிருந்தார்கள். நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு கோயில் முழுக்க சுற்றி கொண்டு நாங்கள் அடுத்த படம் போடுங்கள். இது முழுக்க அந்த கோயிலில் தான் சுபலம் கொண்டிருக்கின்றோம். பெரிய ஒரு கோயில். அதுக்குள்ள அவர்கள் சொன்னார்கள் கொஞ்சம் 8 மணிக்கு பிறகு மற்ற சனங்கள் வருவார்கள் என்று சொல்லி. இது பெரிய கோயில் தான். அந்த சிலாபத்துக்கு முதல் அதான் சிலாபத்தில் தான் இந்த சின்ன கதிர்காமம் என்று சொல்லி நாங்கள் அதை முழுக்க சுற்றி கொண்டு நாங்கள். அப்போ நாங்கள் அங்கே முதல் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கையில் வெள்ளம் எழுப்பினபடியாக. அப்போ இது ஒரு 9 மணி போல்
மாதம்பே என்ற ஒரு இடத்துல என்ன எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் என்ன வெஜிடேரியன் பிரேக்ஃபாஸ்ட் என்னபடியாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ இது நாங்கள் அதில் போகைக்கு ஒரு நல்ல ஒரு ஹோட்டலும் இருந்தது, ரெஸ்டாரண்ட். அப்போ அங்கே போய் நாங்கள் ஒரு நல்ல சாப்பாடு. அப்போ ஒரு சிங்களீஸ் ரெஸ்டாரண்ட் தான். அவையில் வந்து முதல் நாள் இது இல்லை வருடப்புறப்பண்டபடியாக எங்களுக்கு அந்த கவுன் எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு தெரியும் கவுன்னா ஸ்ரீலங்காவில் சிங்களீஸ்ன்ற ஒரு நல்ல ஒரு பலகாரம், அதுவும் எங்களுக்கு தந்திருந்தார்கள். நல்ல பிரேக்ஃபாஸ்ட் நல்ல ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். அதுக்கு பிறகு அங்கே எடுத்துகிட்டு போகலாம். அடுத்த படம் இது வந்து அனுராதபுரத்தில் ஒரு பெரிய ஒரு கோயில், சேத்தனாவான ராமா. இது ஒரு பெரிய ஒரு விகாரை உண்டு. அப்போ அதுக்கு நாங்கள் போனாங்க. செட்டியான வெயில் என்றாலும் எங்களுக்கு என்ன கடவுளேந்து வெயிலை நாங்கள் தாங்கக்கூடிய மாதிரி இருந்தது. சேத்தனாவான ராமான்னு தான் சொல்கிறேன். அது ஒரு பெரிய ஒரு விகாரை. அப்போ அதை நாங்கள் போனோம். அது வழியில் போகிற வார கோயில்கள் எல்லாத்துக்கும் போய் கொண்டு நாங்கள். ஏன்னா அந்த டிரைவர் எங்களுக்கு எல்லாம் காட்டி கொண்டு போனவர். அப்போ இந்த டைம் ஒரு 1 o'clock ஆயிட்டுது. இதுதான் அந்த வழியால் புத்தரிட்ட இது. நாங்கள் அந்த இடத்துல எல்லாம் போகிற இடமெல்லாம் நாங்கள் தியானம் செய்து கொண்டிருப்போம். இது வந்து உள்ளுக்குள்ள மற்ற படம் இது அங்கே வழியால் என்னென்னா சரியான வெயில் என்றபடியாக அதில் வந்து சாக்கு போட்டிருக்கிறார்கள். அதை சுற்றுறதுக்காக அந்த சாக்கு இருக்கும். அந்த சாக்குக்கு மேலே தான் நடக்கிறோம். இது வந்து உள்ளுக்குள்ளே நாங்கள் போய் அந்த புத்தருக்கு முன்னாலே தியானம் பண்ணினோம். சரியான க்ரௌட், நிறைய க்ரௌட் வந்திருந்தார்கள். அதை சுற்றி எல்லா சிங்களீஸ் தான் கூட இருந்தார்கள். நாங்களும் எங்களுக்கு அந்த பெரிய கோயில் அந்த அப்படியே இருக்க பார்க்க வேணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் போய் பார்த்தோம். அடுத்த படம் துராசா மாஸ்டர். தியானம் தான் செய்கிறோம் இன்னும். ஏன்னா அதுலேருந்து செய்கிறதுக்கு நல்ல ஆசையாக இருந்தது. தியானம் செய்யக்கூடிய எங்களுக்கு ஒரு வலிமை மாதிரி கிடைத்த மாதிரி இருந்தது. அவ்வளோ வெக்கை என்றாலும் அந்த வெக்கை அதுதான் எங்களுக்கு ஒரு என்னன்னு தெரியல. ஒரு எல்லாரும் நாங்கள் கூட பிடிக்கலாமோ தெரியாதோண்டு கேட்டுக்கொண்டு, என்ன விகாரைகளால் போகிறபடியாக நாங்களுக்கு டிரைவரிடா குடியெல்லாம் தந்தவர். நாங்கள் இடைக்கிட பிடிச்சோம். பேருந்து நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். இந்த ஒருத்தரையும் பார்த்தோம் கூட பிடிக்கல. நாங்கள் தான் குடியோடு இருந்த நாங்கள் முழுக்க சுற்றினாங்க. வெயில் என்றாலும் அந்த அந்த இந்த சாக்கு போட்டபடியா எங்களுக்கு அதுக்குள்ள மேலே நடக்கக்கூடியதாக இருந்தது. பிடிங்க, பரவாயில்ல, ஒன்று சொன்னா மடிச்சிருங்க. இது எங்களோட டிரைவர் தான் நல்ல டிரைவர். எங்களுக்கு இந்தியாவிலேயும் திறமான டிரைவர், இங்கேயும் எங்களோட டிரைவர் நல்ல எங்களை கவனமாக கூட்டி கொண்டு வந்தார். இதுதான் இந்த பெரிய ஒரு பேர் போன விகார். அந்த விகாரைக்கு என்ன பேருன்னா சேத்தனாவன ராமன்ற பேரை சொல்லித்தான் இந்த விகாரம் நடக்குது. அப்போ நாங்கள் ஒரு 1/2 an hour கிட்ட நாங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணாங்க. பேருந்தார் வர்ற வழியில் இளநீ வாங்கி குடித்தோம். மகனுக்கும் சேர்த்து வாங்கினதான் அவருக்கு அவ்வளவு பிடிக்காதபடியாக நானே 2 வச்சிருக்க வேண்டிய நிலைமை வந்தது. பேருந்து நாங்கள் அந்த வழியில் போகிற வழியில் அனுராதபுரம் தாண்டி போய் கொண்டிருந்தோம் நாங்கள். சும்மா வெரி நைஸ்ன்ற குடிக்க அவ்வளோ பெருசாக குடிக்கல அவருக்கு. எங்களுக்கு பிடிச்ச என்னன்னா அந்த இனிப்பு இல்லை. அந்த ஹோட்டலுக்குள்ளே இருக்கிற இளநீ குடிக்கல நல்ல இனிப்பாக இருந்தது. இந்த வெளியால் வாங்கி நாங்கள் டைம் இளநீ குடிக்கணுமன்றதுக்காக போகிற வழியில் இளநீ வாங்கி குடித்து கொண்டிருந்தோம். இப்போ இந்த அப்படியே அதனால் இப்போ இந்த முருகண்டி வந்தது. முருகண்டியிலே முறங்கி இதில் வந்து வேறு இளநீ குடித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அந்த கடை, நாங்கள் இளநீ வாங்கின கடை. அதில் போகிற வழியில் இருந்தது. ஒரு சின்ன படியனும் இருந்து இளநீ விற்று கொண்டிருந்தேன். இது வந்து சிலாபத்தில் ஒரு போகிற வழியில் ஒரு பீச் மாதிரி இருந்தது. அந்த பீச்சை நாங்கள் பார்த்து கொண்டு தான் போனோம். அங்கே மற்றது அதுக்கிடையில் மற்ற படம் வரையில் இடையில் இது வந்து நாங்கள் வந்து ஈவினிங் வந்து ஒரு 6-7 மணி போல் ஜெஃப்னாக்கு போய் சேர்ந்தாச்சு. அப்போ
நிம்மி சாமிநாதன் அவங்களை தண்டை வீட்டில் வந்து இருக்கணும்னு சொல்லி போஸ்ட் பண்ணி கொண்டிருந்தவ. ஆனால் நாங்கள் ஏற்கனவே ஃபாக்ஸ் ஹோட்டலில் இருந்த நாங்கள் அது புக் என் மகன் எல்லாம் வெள்ளனவே புக் பண்ணபடியாக எங்களுக்கு அதை கேன்சல் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ நாங்கள் எல்லா சாமானையும் கொண்டு ஹோட்டலில் வச்சுட்டு அவட்ட நேராக அவனை விட்ட போனாங்க. அங்கே போய் அவங்களுக்கு இடியப்பம் எல்லாம் சாப்பாடு எல்லாம் தந்து நாங்கள் அங்கே இருந்த நாங்கள் இரவு முழுக்க அவோட இருந்து காய்ச்சிட்டு அவன் வீட்டில் ஊஞ்சல் வச்சிருக்கிறான். அதில் ஏறி ஊஞ்சல் ஆடினோம். தனக்கு விருப்பத்தில் அந்த ஊஞ்சல் வாங்கினான்னு சொன்னான். எங்களை எல்லாம் அதில் ஆட சொன்னான். இதுதான் நாங்கள் நின்ற ஃபாக்ஸ் ஹோட்டல் ஜெஃப்னால. நல்ல வடிவான ஹோட்டல். அது ஒரு பெரிய ஒரு வீட்டைத்தான் அவள் பெரிய ஹோட்டல் ஆக்கி வச்சிருக்கணும். நல்ல தென்னை மரங்கள் எல்லாம் விதமான நல்ல ஒரு இயற்கையோடு சம்மந்தப்பட்டதாக இருந்தது. இயற்கை காட்சியை நாங்கள் ரசிக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் காலம்புரையில் வந்ததால் நடந்து பார்க்கல நல்ல அழகாக இருந்தது. அடுத்த படம் அது வந்து மகாராஜா ஆர்கனைசேஷன் அண்ட் கிராண்ட் ஃபாதர் வீடு. அது அந்த வீட்டை ஹோட்டலே மாற்றி இருக்கிறார்கள். பெரிய வளவுள்ள வீடு அப்படியே மாற்றி இருக்கிறார்கள். இதான் அங்கே போய் இரவு இருந்துட்டு இப்போ இந்த அடுத்த நாள் விடிய நாங்கள் கோயிலுக்கு போகிற நல்லூருக்கு போகிறதுக்காக இதுதான் இந்த ஹோட்டலில் இந்த யாழ் இது நல்ல வடிவாக இருந்தது. நாங்கள் அப்போ அதில் ஒரு படம் ஒன்று எடுத்தோம். இது வந்து நாங்கள் நல்லூர் கோயிலுக்கு போகிறதுக்காக இது முதல் நாள் இரவு எடுத்திருக்க வேணும். ஹோட்டலில் போய் அடுத்த நாள் இன்னும் காலம்புரை எடுத்த நாங்கள். ஏன்னா நல்ல வடிவான நீர்வீழ்ச்சி எல்லாம் இருக்குது. அப்போ இதுலேயும் நின்று படங்கள் எடுத்தோம். அடுத்த படம் பேருந்து நாங்கள் நேராக நல்லூருக்கு வந்தோம். அனுராதபுரம் தாண்டி முருகண்டி எல்லாம் போய் நல்லூருக்கு அடுத்த நாள் காலம்புரை நல்லூர் கோயிலுக்கு நான் உண்மையாக எத்தனையோ நான் நினைக்கிறேன் 45 வருஷத்துக்கு பிறகு நல்லூர் கோயிலுக்கு போயிடுறேன். ஏன்னா முன்னிட்டு யாழ்ப்பாணம் ஸ்லோனுக்கு நான் போனாலும் ஜெஃப்னாக்கு போகலை. அப்போ 45 வருஷத்துக்கு பிறகு இந்த கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் செய்யும் அங்கேயும் போயிருந்து நாங்கள் தியானம் செய்தோம். நல்ல மிகவும் அருமையாக இருந்தது. நல்ல ஒரு கோயில். அந்த முந்தின பழைய அப்போ பார்த்த மாதிரியே எல்லாம் இருந்தது. ஆனால் புதுசாக எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடித்து நல்லா இருந்தது. அடுத்தது மாஸ்டர் இப்போ இந்த நாங்கள் நல்லூருக்கு போயிட்டு, ஆனால் இதில் அப்படியே நில்லுங்கோ ராசா மாஸ்டர். நல்லூருக்கு போயிட்டு நாங்கள் நிமிட்ட சொன்ன நாங்கள் முதல் நாள் நாங்கள் இப்படி யோசுவாமின் இடத்துக்கு போகிறோம். பவிஷனா தானும் வாரேன்னு நிமி மாஸ்டரையும் கூட்டி கொண்டு போனாங்க. அதுக்கு முதல் இந்த மகன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன கதையை நீங்கள் சொல்லலாம். அந்த என்னென்னா அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவருக்கு விருப்பமாக இருந்த போகிறதுக்கு என்னென்னா அவர் இங்கே என்ன மாதிரி இங்கே லண்டனில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இந்த கிட்னி செக்ஷன்ல எல்லா இடமும் போயிருந்திருக்கிறார். இப்போ அங்கே என்ன மாதிரி அவர்கள் ஒரு கிட்னி செக்ஷனுக்கு விசிட் பண்ணியிருந்தோம் ஜாஃப்னா ஹாஸ்பிட்டலில். அதில் அவர் கண்டறிந்த விஷயங்கள் அதில் ஒரு கன்சல்டன்ட் தான் அவர் சாவைச்சேரி ஹாஸ்பிட்டல்லையும் ஜாஃப்னா ஹாஸ்பிட்டல்லையும் மேனேஜ் பண்ணுறார். சரியான ஸ்டாஃப் குறைவாக இருக்கணும். உங்கள் டாக்டர்ஸ் அதில் கொஞ்சம் கஷ்டப்படுறதா தெரிகிறது. அதை போய் நேரையே பார்த்து வந்திருக்கிறார். அதுக்கேற்ற திருப்பி நாங்கள் அந்த கன்சல்டன்ட் நாங்கள் கான்டாக்ட் பண்ணி ஒரு நாளைக்கு எங்களோட தளத்தில் வந்து பேச சொல்றதுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். டாக்டர் பிரம்மா என்ற ஒரு ஆள் தான். அவர் ஒரு டாக்டர் தான், கன்சல்டன்ட். அந்த முழு ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட் முழுக்களுக்குமே ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரே ஒரு டாக்டர் தான் ஜெஃப்னா முழுக்க இருக்கிறார். ஆனால் இப்போ மகன் இன்றைக்கு சொன்னார், கொலம்பில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து தங்களோட இங்கே NHS இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலோட தொடர்பாக இருக்கணும். ஆனால் ஜெஃப்னாக்களோட தொடர்பாக இல்லைன்னா இப்போ நான் சொன்னேன், வை டோன்ட் யூ கோ அண்ட் ஸ்பீக் டு தெம் அண்ட் என்னென்ன இங்கேருந்து கொஞ்சம் ஹெல்ப் செய்யக்கூடியதாக இருக்கும். அங்கே வந்து ரிசோர்ஸ் இல்லை. நாங்கள் போய் பார்த்து நாங்கள் பேஷண்ட்ஸ் எல்லாம் இவரால் நாங்களும் போகக்கூடிய அந்த உள்ளுக்குள்ள. ஆனால் சரியாக நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கணும். எல்லாம் டயாலிசிஸ் எல்லாம் ஒரே டாக்டர் தான், அந்த கன்சல்டன்ட் தான் எல்லாமே செய்கிறார். டயாலிசிஸ் செய்கிறது, அங்கே போகிறது, சாவைச்சேரிக்கு போகிறது, அப்படி கொஞ்சம் அங்கே கொஞ்சம் மருத்துவ வசதி சரியான அவளுக்கு கட்டாயம் தேவை என்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ அதை முடித்து கொண்டு நாங்கள் இந்த யோசுவாமின்ற இடத்துக்கு வந்தோம். இது வந்து கொழும்புத்துறையில் இந்த அம்மா தான் யோசுவாமியை பார்த்தவர். அவர் சோமில்லாமல் இருந்ததுலேருந்து யோகேஸ்வர், அவருக்கு பேர் இந்த பர்மிங்ஹாம் சிவயோகேஸ்வரன் தமக்க முறையானவர்.
ஒண்ட விட்ட தமக்க அவர் தான் இந்த யோசுவாமின்ற இதில் இப்போ வந்து அவர் நல்ல வடிவாக அந்த யோசுவாமின்ற நான் இந்த யோசுவாமி குருபூசை அண்டு கணக்க படம் காட்டினாங்க. இன்றைக்கு நான் சும்மா மேலால காட்டுறேன். அடுத்த படம் ராசா மாஸ்டர். வணக்கம். இது வந்து யோசுவாமி படுத்த பெட்டுக்கு பக்கத்துல போய் நின்றுனாங்க. கிண்டு குளத்துக்கு அருகில் இருக்கு. அங்கு லண்டன்லேருந்து வந்திருக்கின்ற ஸ்ரீகந்தர ராஜா அவருடைய பிள்ளைகளும் இங்கு யோசுவாமியுடைய அந்த அவருடைய பாவித்த கதிரை நாற்காலி, இதுதான் அவர் விழுந்த இடத்துல அந்த நாற்காலியில தான் கொண்டு திரிஞ்சவேல். இதை விட்ட பெட். அப்போ எங்களுக்கு அதில் போயிருந்து நாங்கள் தியானம் செய்த நாங்கள் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இதை விட்ட பெட் வந்து இது வந்து அவற்ற சேர். இப்போ வந்து இதில் சொல்லிச்சுன்னா அவற்ற அஸ்தி வச்சிருக்கண்டு அந்த அஸ்தியைத்தான் அவைகள் எல்லாம் பூசை பண்ணுறவேல். நாங்களும் அதை சுற்றி வந்தோம். அதையும் எங்களுக்கு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் கிடைத்தது. நான் நினைக்கிறேன் தியானம் செய்கிறபடியாக எங்களுக்கு எல்லாம் வசதியாக படங்கள் எல்லாம் எடுக்க விட்டார்கள். லேஸில் எடுக்க விட மாட்டினோமா, ஆனால் எடுக்க விட்டார்கள். நாங்கள் அங்கே புத்தகங்களும் வாங்கி அங்கே போயிட்டு வந்ததில் எங்களுக்கு மிகவும் ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருந்தது. அன்றைய இரவு எங்களுக்கு படுக்கும் பொழுதெல்லாம் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்தது. எங்களோட மகனும் எங்களோடு சேர்ந்து எல்லா இடம் வந்தோன்றிருந்தார். இதேஞ்சால நாங்கள் இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் சிவதண்டன் புத்தகங்கள் கொஞ்சம் மாய கொண்டு வந்து சில பேர் கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. நாங்கள் அன்றைக்கு கூட காட்டினாங்கள். இன்றைக்கு கிழக்க காட்டிலேன்னா இந்த மிச்சம் காட்ட வேணுமன்றதுக்காக கொஞ்சத்தை போட்டு நாங்கள். இது வந்து கொழும்புத்துறையில் தான். இப்போ நாங்கள் கொழும்புத்துறை முடித்து இப்போ இந்த மற்ற இடத்துக்கும் போனாங்க. எங்களோட ரிலேஷன்ஸ் விட்ட போய் அவைகளுக்கும் தியானம் சொல்லி அங்கே லஞ்ச் எடுத்துட்டு இப்போ நாங்கள் கேகேஎஸ் ரோடில், ஏன்னா கேகேஎஸ் ரோடில் எங்கள் ரிலேஷன்ஸ் இருக்கிறபடியே அங்கே போயிட்டு இப்போ இந்த கேகேஎஸ் ரோடில் இருக்கிற சிவதொண்ட நிலையத்துக்கும் விசிட் பண்ணினாங்க. அடுத்தது ராசா மாஸ்டர். அடுத்தது அது தியானம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். இது கேகேஎஸ் ரோட்ல உள்ள சிவதொண்டர் நிலையத்துல. ரைட் ஓகே. இது கேகேஎஸ் ரோட்ல இருக்கிற சிவதொண்ட நிலையத்துல போய் நாங்க தியானம் செய்யக்கூடாது. இதான் அவட்ட பெட். அதுல கேகேஎஸ் ரோட்ல தான் வச்சிருக்கணும். அவட்ட பெட்டும் சேர் எல்லாம். ரைட், மற்றது போகலாம் ராசா மாஸ்டர். ஏன்னா இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அவர் இருந்த காலத்துல நாங்கள் காணையில், ஆனால் அட்லீஸ்ட் அந்த அவர்கிட்ட படுத்த ரூம்ல அவர் சீவித்த ரூமுக்கு நாங்கள் போய் இருந்து தியானம் செய்யக்கூடிய இருந்தது. இதுதான் அவர்கிட்ட முடிவில் பேர்ந்து நாங்கள் இதில் வந்து புத்தகங்கள் எல்லாம் வாங்கிக்கொண்டு அதில் வந்தோம். அடுத்தது மாஸ்டர், இதுதான் பேர்ந்து நிம்மி விட்டு அன்றைக்கு நிம்மியோட கதைச்சு அங்கே இருக்கிற ஒரு 20 பேர் பக்கத்து வீடுகளுக்கு சொல்லி அன்று இரவு அவை நிம்மி வீட்டில் என்ன 2 நாள் தான் ஜெஃப்னால நின்றாங்க. அப்போ அன்று இரவு எல்லோருக்கும் தியானம் சொல்லி கொடுத்தோம். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தியானம் சொல்லி அவையில் ஒவ்வொரு கிழமையில ஒருக்கா இருந்தாலும் நிம்மி வீட்டை வந்து நிம்மியோடு சேர்ந்து தியானம் செய்யும்படி நாங்கள் அவர்களை வேண்டிக் கொண்டோம். அவர்களும் ஓமண்டு சொல்லி நல்லா எனக்கும் பிடிச்சு கொண்டது. தியானம் செய்கிற விதத்தை காட்டி கொடுத்தோம். அடுத்த படம் 10-15 நேரம் உங்களோட இதன்படி செய்யலாம். அவைகளுக்கு அந்த மற்ற யோகாதுகளும் சொல்லி கொடுத்த நாங்கள். எல்லாம் கேட்டு அதன்படி செய்தவையில்னா ஒரு கைட் பண்றதுக்கு அவைகளுக்கு ஆக்கள் இல்லை. அதுதான் ஒன்று. இப்போ நிமி மாஸ்டர்தான் சொல்லி இருக்கின்றோம். ஒரு கிழமையில ஒருக்கா இருந்தாலும் அவ கூப்பிட்டு அந்த சொல்லி கொடுத்த தியானத்தை மீண்டும் செய்யும்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிமி வந்திருக்கிறாவோ தெரியல. அவருக்கு இடையில கொஞ்சம் அவன ரிலேஷன்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவே, அதால தொடர்ந்து செய்ய முடியாம இருக்கு. இனி நான் நினைக்கிறேன் தொடர்ந்து அவ இந்த ஒரு கிழமையில ஒருக்கா நாங்க பேசி முடிச்ச பிறகு நிமி மாஸ்டர் நீங்கள் என்ன நடந்தது என்று எங்களுக்கு நீங்களும் பேசலாம். நன்றி. அடுத்த படங்கள். அன்று எல்லோருக்கும் சாப்பாடு எல்லாம் கொடுத்து நிமி மாஸ்டர் எல்லாரையும் நன்றாக கவனித்தார்கள். நாங்கள் 2 நாள் 2 இரவு போசனம் நிம்மி மாஸ்டர் விட்டு தான் சாப்பிட்டோம்.
மிகவும் அருமையாக எங்களை கவனித்தார்கள். தியானம் எல்லாரும் நன்றாக செய்கிறார்கள். அதில் 2 சின்ன பிள்ளைகளும் இருந்துச்சுன்னா பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். பிரபஞ்ச சக்தி நமது உடலில் உள்ள உறுப்பில் இருக்கும் நாடி நரம்புகளுக்கால் இரத்த ஓட்டம் சீராக நடந்து கொண்டிருக்கின்றது. சீரான இரத்த ஓட்டம். அடுத்தது மாஸ்டர். இந்த இதை கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க. இதில் நாங்கள் அடுத்த நாள் நாங்கள் உடனே வழிகிடுறோம். அது எப்பென்றால் இந்த நிமி மாஸ்டர் வீடை முடித்து கொண்டு நாங்கள் மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கு வழிகட்டு கொண்டு வரைக்கல என்ன நடந்தால் இந்த இடத்துல நாங்கள் பிரேக் எடுக்கல. இவர் ஒரு பேக் எடுத்து கொண்டு போனவர். அந்த பேக்ல இவற்ற ஸ்பெக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்டான சாமான் எல்லாம் வச்சு கொண்டு வந்தவர். அப்போ காலை கீழே வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு இறங்கிட்டேன். நாங்கள் வந்துட்டேன். இவர் தான் வச்சுருந்தேன். நான் எந்த பேக் ஒரு நாளும் கழுத்தை விட்டு என் ஹேண்ட்பேக் கலட்ட மாட்டேன். இந்த ஹேண்ட்பேக்கில் தான் முழு காசும் பாஸ்போர்ட் எல்லாம் இருக்கிறபடியா நான் அங்கே போனாலும் கழுத்துலேயே மாட்டிடுவேன். ஒரு இடம் எடுத்து வைக்கிறதில்ல. இவர் கையில் வச்சுருந்தவர் காலை கீழே வச்சுட்டு நாங்கள் டீ குடித்த பிறகு எழுப்பி வந்தாச்சு. எழுப்பி வந்து காரில் 1 hour ட்ராவல் பண்ணிட்டோம். அப்போ தான் சொல்கிறார் இந்த பேக்கை விட்டுட்டு வந்தாச்சுன்னு. அப்போ நாங்கள் 1 hourக்கு பிறகு திரும்ப அங்கால போகிறேன்டா எங்களோட ட்ராவலிங் முழுக்க எல்லாம் நான் இன்னும் பரவாயில்ல, பேக் தானே ஸ்பெக்ஸ் தானே விட்டுட்டு கிடைக்காட்டிலும் பரவாயில்லை என்று சொல்ல இவருக்கோ மனம் சரியில்லை. விட்டுட்டு வந்துட்டனே என்று சொல்லி எந்த இம்பார்ட்டண்டான சாமான் பாஸ்போர்ட் என்னட்ட இருந்தபடியா பாஸ்போர்ட் இருக்குது தானே. அப்போ நான் சொன்னேன் பாஸ்போர்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது, உங்களோட ஸ்பெக்ஸும் மற்ற இன்னும் தேவையான சாமான் விட்டுட்டு போனால் பரவாயில்ல போவோம்னு சொல்ல சரியன்று நாங்கள் என்னென்னா அங்கால ட்ரிங்கமலைக்கு போகிறோம். இப்போ இந்த ட்ரிங்கமலையை விட்டோம்னா இப்போ இந்த லேட்டாக போயிடும். அது 18ஆம் தேதி ட்ரிங்கமலை. அப்போ ட்ரிங்கமலைக்கு வேற நாங்கள் ட்ரிங்கமலையில் போய் அந்த 7 கிணறு அதில் போய் குளித்து நாங்கள் அடுத்ததுக்கு போகலாம் மாஸ்டர். அங்க போய் எல்லாம் நல்ல வடிவா குளித்து ஆனா இந்த துளைஞ்ச பேக்க நாங்கள் திருப்பி டிரைவர் மூலமாக நான் எடுத்துட்டேன். அது இந்த அதான் அது சொல்ல இல்லை. அது என்னன்னா ஆர்மி ரெஸ்டாரண்ட்ல இருந்தபடியா அந்த பேக் உடனே டிரைவர் ரிங் பண்ணி அந்த அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு ரிங் பண்ணி அவையில் இந்த படம் எடுத்தபடியா இந்த போற இடங்கள்ல படம் எடுக்கிறதும் ஒரு நல்லதா இருக்கு. ஏன்னா அந்த பேகுண்ட எல்லாம் அதில் தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த ஆர்மி கமாண்டர்ஸோ யாரோ எடுத்து அதை கொடுத்து நாங்கள் கிளம்புக்கு வரைக்கல அந்த பேகுங்களே கிடைச்சிது. இதுதான் நாங்கள் ட்ரிங்கமலையில் நின்ற ஹோட்டல். நல்ல வடிவான ஹோட்டல், நிலாவளி ஹோட்டல் ஆகும். நிலாவளி, அதான் நிலாவளி கிட்ட பியூட்டிஃபுல் ஹோட்டல், நல்ல சீ ஃபேஸ், நல்ல சீயோட இருக்குது. அங்கால போகலாம். இது எங்களை வீடு மாதிரியே இருந்தது. அது எங்களோட டிரைவர் அவர் எல்லாரையும் படம் எடுத்து கொண்டிருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு வீடு மாதிரி தான். ஆனால் ஹோட்டல் அங்கே ஒரு பெரிய எல்லாரும் அப்படித்தான் இருந்தது. எங்களுக்கு 3 ரூம் இருந்தது. இப்போ நாங்கள் டிரைவரையும் அங்கே இருக்க சொன்ன நாங்கள் இது சீயை ஃபேஸ் பண்ணி கொண்டு தான் இருந்தது இந்த ஹோட்டல். சமைச்சு கொண்டிருக்காங்க. இது ட்ரிங்கமலையில் ட்ரிங்கமலை முடிஞ்ச பிறகு நாங்கள் 18ஆம் தேதி ட்ரிங்கமலை முடிஞ்சது. அங்கே மற்றதை பொறுங்கோ மற்றது காட்டலாம். இதில் ஸ்லிப்பர்ஸ் வாங்க போனாங்க. அன்று இரவு ட்ரிங்கமலை தாண்டி அங்கால நாங்கள் சிகிரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ சிகிரியாவில் பெரிய புத்த கோயில் எல்லாம் பார்த்தோம், பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் பார்த்தோம். அந்த இதுக்கு பிறகு நாங்கள் சிகிரியாவுக்கு நாங்கள் ட்ரிங்கமலைக்கு பிறகு அங்கே தான் இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் மகனும் பார்க்கணும்னு நானும் பார்த்து கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ் வாங்கினோம். அடுத்த படம் அந்த நாங்கள் வர்ற நேரம் இது ஒரு பெரிய ஒரு கோயில் ஒன்று அங்கே இருக்குது, பெரிய ஒரு கோயில். அப்போ அதுக்கும் நாங்கள் டிரைவர் கூட்டிக்கொண்டு அவர் இந்த மற்றாக்களை கூட்டின்னு போகிறபடியே எங்களையும் இங்கே கூட்டிக்கொண்டு வந்தார். பெரிய பெரிய அதுலேயும் நாங்கள் ஒரு 2 பேருக்கு தியானம் சொல்லி கொடுத்தோம். மற்ற படம் உள்ளுக்குள்ளே காட்டுங்கோ. அதுலேயும் நாங்கள் போய் தியானம் என்னென்றால் நாங்கள் எங்களோட
ட்ரிப் வந்து நாங்கள் முந்தி இப்படி தியானம் செய்கிறே இல்லை. இப்போ போகிற இடங்கள் எங்கே போனாலும் ஒரு கொஞ்சம் நேரம் இருந்து தியானம் செய்கிறதால எங்களுக்கு எல்லாம் நல்ல வசதியாக ட்ராவலிங் எல்லாம் ஈஸியாக இருந்தது. இதுதான் அந்த கோயிலுக்குள்ள அன்றைக்கு சரியான என்னென்னா ஸ்லானோ இந்தியாவிலையோ நீங்கள் எப்போ போனாலும் ஜனம் இருக்கணும், நிறைய க்ரௌட் இருக்கும் கோயில்களில். அடுத்த கோயில், அடுத்த படம். அதே மீதும் அந்த உள்ளுக்குள்ள தான் அந்த கோயிலுக்குள்ள. அடுத்தது நானும் ஓயாக்கு இதுதான் இந்த டிரைவர் என்று தெரிஞ்ச ஆக்களாக இருக்கணும். அவன் வந்திருந்தா பின் அவருக்கு நாங்கள் அதில் இருந்து தியானம் செய்து அவருக்கு தியானம் சொல்லி கொடுத்த நாங்கள். அடுத்த படம். அடுத்ததுதான் நாங்கள் முனி சிக்ரியாவுக்கு பிறகு நாங்கள் திருக்கோணேஸ்வரம். அப்போ அதுக்கு முதல் இது திருக்கோணேஸ்வரம், அது படம் முதல் பேந்து வந்துட்டுது. இது திருக்கோணேஸ்வரத்துக்கு போனாங்க. அங்கே வந்து சரியான சனம் அன்று இன்னும் திருவிழாவோ இன்னும் தெரியல, சரியான சனம். நாங்களுக்கு இது வந்து அதுக்கு முன்னால் இருந்து ராவணன் அதுங்களை இந்த பார்த்துனாங்க. ராவணன் வெட்டெல்லாம் பார்த்தோம். அங்கால போங்க மாஸ்டர், இந்த அடக்கு ராவணன் வெட்டன்னு இதுக்கு பின்னால தான் அதில் ராவணன் வெட்டி இருந்தது. அன்றும் சரியான வெக்கையா இருந்தது. அடுத்தது இது அப்படியே நாங்கள் முழு கோயிலையும் சுற்றி கொண்டு வந்த நாங்கள் கோவிலில் எல்லாம் பார்த்து கொண்டு வராங்க. இன்றைக்கு சனமாக இருக்குது. கோவில் தரிசனம் பண்ணி வச்சிடலாது. நான் மகனுக்கு விளங்கப்படுத்துறேன். சிவன், பார்வதி, கணேஷா, முருகன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் பக்கத்தில் நின்று பயன்படுத்தினாங்க. இதில் தான் அந்த நல்ல வடிவான சீனரி, அந்த ராவணன் வெட்டுக்கு பக்கத்திலேயே இப்படி இந்த குளம் அப்படியே இருக்குது. ரைட், அப்படியே போங்க. மற்ற படம் டைம் வந்துட்டு கீழே இருந்து மேலே மட்டும் ஏறி போக வேணும். வெயில், சரியான வெயில். ஒரு மாதிரி போய் சேர்ந்த நாங்கள் எல்லா இடமும் அங்கே மேலே ஏறி உள்ளுக்குள்ள போய் பூசை, நாங்கள் போகிற நேரம் எங்களுக்கு பூசை தரிசனம் கிடைச்சிது. தீபாரதானை எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கோயிலை சுற்றிட்டு வந்த நாங்கள். அதெண்டா கீழே இருந்து மேலே போயிட்டு மேலே இருந்து நீ கீழே போய் கொண்டிருக்கிறோம். இந்த காரை கீழே விட்டுட்டு தான் போகலாம். நான் முந்தி போக இல்லை திருக்கோணேஸ்வரத்துக்கு, இப்பதான் ரைட். அடுத்தது இன்னும் 2-3 இருக்கு, அதோட முடியும். கோயிலுக்கு போயிட்டு வருவோம். இது உள்ளுக்குள்ளையா இருக்கும். படங்கள் மாறி மாறி வருது. நீங்கள் பார்க்க உங்களுக்கு விளங்க. கோயிலுக்குள்ள போனாங்க, இப்போ வெளியால போய் கொண்டிருக்கிறேன் திரும்ப. எல்லாம் அந்த ரோட் வழியெல்லாம் நிறைய கடைகள் எல்லாம் இருக்கு. 2 சைடாலையும் பார்த்தா நிறைய கடைகள், விதவிதமான எல்லா சாமானும் இருக்கும். நாங்களும் சும்மா செய்யினதுகள் வாங்கி கொண்டு வந்தோம். ஃபாஸ்டா போடலாம் மாஸ்டர், அங்கால போட்டோம். அதில் கொஞ்சம் கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணினாங்க திருக்கோணேஸ்வரத்தில். என்னென்னா அது பெரிய கோயில், அதை போய் வரவே கீழேருந்து மேலே போகவே கொஞ்சம் நேரம் எடுக்கும்.
இது வந்து வர்ற வழியில் சில சில இடங்கள்ல நாங்கள் நின்று வந்த நாங்கள் பேருந்து நாங்கள் சிகிரியாவுக்கு அந்த ஒரு நைட் சிகிரியாவில் நின்ற நாங்கள் அங்கே வந்து நல்ல புத்த கோயில் எல்லாம் இருந்தது, அதையெல்லாம் பார்த்தோம். மற்றது மாஸ்டர் இது வந்து ஹோட்டலில் இந்த மகனுக்கு வேலையில்லா பிரேக்ஃபாஸ்ட்டோ அதுகள் எல்லாத்தையும் படம் எடுப்பார். ஆனால் நான் எல்லாம் போடையில் அவள் சாப்பாடு எல்லாம். மற்றது இது சன்செட் அதுகள் படம் எடுத்து கொண்டிருப்பார் நடிகர். அப்போ அதுகள் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இது வந்து நாங்கள் வந்து சிகிரியா கிட்ட ஒரு கோயில், பெரிய கிணக்கம் ஏற வேணும், மேலே ஏற வேணும், சரியான ஸ்டெப்ஸ் இருந்தது. அது போய் ஏறி நாங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே பார்த்தா நிறைய புத்தர் பெரிய படுத்திருக்கிற புத்தர் எல்லாம் காட்டி இருந்துச்சுன்னா எல்லாரும் போனாங்களே. நான் ஃபாஸ்ட்டாக தான் போய் கொண்டிருந்தேன். நாங்கள் என்னங்கிடணும் மற்ற இடத்துக்கு போகணும் வந்துட்டு. ஏன்னா அன்றைக்கு நாங்கள் ட்ரெயின் எடுத்து என்னென்னாங்க நுவரெலியாவுக்கு போய்க்கலாம். அந்த ட்ரெயின் ஜேர்னி நல்லா முடிஞ்சு சொல்லி ட்ரெயின் கட்டாயம் எடுக்கணும்னு சொல்லி எங்கள் டிரைவர் முதலே நாங்கள் போகும் முதலே எங்களுக்கு டிக்கெட் அதை எடுக்கிற கஷ்டம். அப்போ டிக்கெட் எங்களுக்கு வெள்ளனவே புக் பண்ணி வச்சுருந்தார். அப்போ அந்த டைமுக்கு நாங்கள் டிக்கெட்டில் எடுத்துகிட்டு போகணும். அப்போ அது வந்து நானும் ஓயா அந்த இடத்துல தான் எங்களுக்கு ஸ்டேஷன். இப்போ நானும் ஓயாவில் வந்து நாங்கள் இதுதான் இந்த புத்தர் படுத்திருக்கிறது எல்லாம் பெரிய படங்கள், புத்தட்ட சிலை எல்லாம் பெரிய பெரிய இருந்தது. நானும் ஓயால் தான் இவள் 2 பேரும் இந்த பாத் எடுக்கினோம். இது வந்து நாங்கள் நுவரெலியாவுக்கு வந்துட்டோம். அதுக்கு முதல் அந்த நாங்கள் நானும் ஓயால் நின்ற படங்கள் வேறு. இது வந்து நுவரெலியாவில் வந்து மகன் அந்த எப்படி டீ பிளான் பண்ணுறது எப்படி எடுக்கிறது எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் அந்த முழுக்க இந்த இலை பிடிங்கிற இதில் இருந்து அந்த ப்ரொசஸ் முழுக்க எங்களுக்கு கொண்டே அந்த டூர் கைடு வந்து எங்களுக்கு காட்டி கொண்டிருந்தேன். அடுத்த படம் இது வந்து இலை இதுதான் அந்த அந்த எஸ்டேட்டில் போய் நின்றுனாங்க. நல்ல வடிவான இடம். இதில் வந்து நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரி டீ செய்கிறது, அந்த சின்ன டஸ்டி அப்படி எத்தனையோ சரியான விலை, பச்சை தேயிலை அப்படியே டிஃப்ரெண்ட் இதில் இருக்கும். அப்போ ஒவ்வொரு டீயையும் எங்களை காட்டி எல்லாம் டேஸ்ட் பண்ணவும் தந்தார்கள். இது நாங்களும் டீ வாங்கி கொண்டு வந்தோம். இது நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்து இருந்த இடம். இது நுவரெலியா. அப்போ அங்கே போகல எல்லாம் பெரிய பாட்டு எல்லாம் நடந்து இந்த இதுதான் எங்களோட கைடு இங்கிலீஷ் கேர்ள் நல்ல வடிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்தினா என்ன மாதிரி டீ பிடுங்கினதுலேருந்து இது மட்டும் நல்ல வடிவாக காய்ச்சி கொண்டு. சின்ன பிள்ளை தான், அப்போ தான் யூனிவர்சிட்டிக்கு போகிறாவா. அப்போ எங்களோட எல்லாம் வடிவாக எல்லாம் கதைச்சி எங்களுக்கு இப்போ இந்த டிஃப்ரெண்ட் டீஸ் எல்லாம் கொண்டாந்து தந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது எல்லா டீயும். அதை டேஸ்ட் பண்ணி போட்டு தான் நாங்கள் போய் வாங்கி நாங்கள் அங்கே போய் டீயை. அடுத்த படம் நல்ல ஒரு என்ன மாதிரி டீ செய்கிற டீ விளைஞ்சதுலேருந்து டீ டஸ்ட்லேருந்து எப்படி வந்து எல்லாம் காட்டி நல்ல வடிவாக எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ப்ளூ ஃபீல்டுலேருந்து அந்த ப்ளூ ஃபீல்டு சொல்லி அதில் தான் நாங்களும் டீ வாங்கினோம். வந்து அவள் கதைக்கவும் போகிறா. அப்படிப்பட்ட ஒரு கேர்ள் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் தந்துச்சு. எல்லாம் நல்லா நடக்கின்றது. தேங்க்யூ. இதே மாதிரி தான் அந்த இடம் தான். அடுத்த படம் மாஸ்டர் இதுதான் அந்த சீதையை கொண்டு வச்சிருந்த இடம். அது என்ன ராவண நுவரெலியாவில் வந்து சீதாலயா. அந்த நுவரெலியாவில் ஏன் பேர் வந்தது, நுவரெலியாண்டு ஏன் பேர் வந்ததுன்னு சொல்லி என்னென்னு வந்ததுன்றாலாம். அந்த வந்து அனுமான் வந்து தீ வச்சிட்டு நம்ம வாளுக்கு. அப்போ அந்த தீ வந்து பற்றி கொண்டு எரிஞ்சு கொண்டு கேட்கல. அப்போ எல்லாரும் கேட்டினா இன்னும் நூறேலியான்னு கேட்க டீ நூறேலியான்னு அது நுவரெலியான்னு பேர் வந்ததுன்னு சொல்லிச்சு தான். அப்போ அதுவும் ஒரு புதுசாக இருந்தது நுவரெலியா அப்படி வந்தது. இதுவும் அந்த நுவரெலியாவில் இருக்கிற ராவணன் வெற்றி மாதிரித்தான் நீர்வீழ்ச்சி ராவணன் அருமையாக இருந்தது. அது சரியா அந்த அது என்ன அந்த சரியான அந்த தண்ணி வந்து வெள்ளை தண்ணியா நல்ல கிளியர் வாட்டரா வரும். இது வந்து இப்போ இந்த அங்கால மற்ற இடத்துல இது நாங்கள்
இப்போ இந்த ட்ரெயினில் போய்க்கல எடுத்து இதுதான் ராவணன் வீழ்ச்சி. அது ராவணன் வீழ்ச்சின்னு சொல்றது. முதலாவது ராவணன் வெட்டி, இது ராவணன் வீழ்ச்சி. இதை போய் எல்லாரும் போய் நின்று பார்க்கிறவில். இதுவும் சன்செட் எல்லாம் கனக படங்கள் எடுத்ததான் நான் எல்லாம் போடையில்லை. என்னென்ன நேரம் போய்கொண்டிருக்கிறபடியா நாங்கள் போயிடல. அது நுவரெலியா முடித்து கொண்டு நாங்கள் பேருந்து எலாக்கு வந்தோம். எலாவில் வந்து அதுலேயும் நாங்கள் ரெண்டு நாள் நின்று, நாங்கள் எல்லாத்துலேயும் ஒரு நாள் 2 நாள் தான். இப்போ 22ஆம் தேதி எலாக்கு வந்தோம். இது வந்து இந்த டீ எஸ்டேட்டுக்கு முன்னாலே அடுத்த நாளாக இருக்கணும். முதல்ல டீ எஸ்டேட்டுக்கு முன்னால் எடுத்தோம் நாங்கள். இது வந்து ட்ரெயினில் போய் கொண்டிருக்கிறோம். நானும் ஓயலாக இருந்து நுவரெலியாவுக்கு ட்ரெயினில் போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த ட்ரெயினில் போகிறது ஒரு நல்ல ஒரு காட்சின்னு சொல்லி அந்த ட்ரெயினில் கட்டாயம் போக சொல்லி இருந்தவள். இதுதான் அந்த நானும் ஓனியா. அதில் வந்து நாங்கள் நிற்கிறோம் ஸ்டேஷனில் போகிறதுக்காக ட்ரெயினில். அது படம் மாறி மாறி வேறும். நீங்கள் அதை கவனித்து கொண்டிருந்தால் சரி. அடுத்தது மாஸ்டர், இதை ட்ரெயினில் போய் கொண்டிருக்கிறேன். நல்ல கம்ஃபர்டபுளான ட்ரெயின். கனல் சனம் போய் கொண்டிருந்தவில். பட் அங்கே போய் அந்த என்ன மாதிரி அந்த அங்கே போய் இன்றையும் பார்த்துனாங்களே ட்ரெயின்ஸ் படம் வந்தா தான் இந்த இடத்த போய் எல்லாரும் பேர் அது தூரத்தான் மேல போய் பார்க்கணும். அது வந்து நடக்கவே இல்லாது. அப்போ ஓட்டோ எடுத்து காரும் போகாது. அப்போ காரை விட்டுட்டு நாங்கள் ஓட்டோவில் தான் போக வேணும். மேலே போய் இந்த ட்ரெயின் வாரத்துக்கு நல்ல காலத்துக்கு நாங்கள் போய்க்கலாம். அந்த டைமுக்கு ட்ரெயின் வரப்போகுது. அப்போ நாங்கள் என்னென்னா இதொரு எல்லாரும் இதில் இருந்து படம் எடுக்கிறது, இந்த ட்ரெயின் வாரத்தை பார்க்குறதுக்காக அது ஒரு பெரிய ஒரு இதாகத்தான் அவையில் எல்லாரும் பார்க்குறேன். அப்போ நாங்களும் வந்து அந்த இடத்த பார்த்துனாங்க. ஏன்னா இந்த மகன் தான் சொல்லி எங்களுக்கே தெரியாது என்னென்னா. அப்போ நாங்கள் போய் நின்று என்ன மாதிரி ட்ரெயின் வருதுன்னு பார்த்து நாங்கள். அடுத்தது மாஸ்டர், இதில் வந்து நாங்கள் வந்து இதில் தான் அந்த ஹோட்டலில் இருந்தாங்க. நல்ல ஒரு இடம். ஆனால் அந்த ஹோட்டலுக்கு போகிறதே ஒரு பெருசாக ஏறித்தான் போக வேணும். ஒரு மாதிரி போய் சேர்ந்த மேலே போய் சேர்ந்து அங்கே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கு எங்களுக்கு என்ன கிரிபத் மாதிரி தந்து, மற்றது கவுன் தந்து, கடலைக்கறி அப்படி இப்படியெல்லாம் தந்தார்கள். இப்போ அன்றைக்கு நாங்கள் கேட்கல, மழை அடிச்சுது, சற்றியான மழை அடிக்க என்ன நடந்ததுன்னா நல்ல காலம் நாங்கள் உள்ளுக்குள்ளே நின்னாங்க. ஒரு 15 குரங்கு இந்த பால்கனியில் வந்து நின்றுது. வந்து நின்று பார்த்து கொண்டு இருந்து அந்த சீலையை மேசை சீலை எல்லாம் அழுத்து அடிச்சுது. அப்போ அதை திறத்த முடியாது, எங்களுக்கு பயமாக கிடந்ததுன்னு அவ்வளோ குரங்கும். நாங்கள் நிற்கிறோம், வெளியால் அவ்வளோ பேர் நிற்கினோம். என்னென்று போக்காட்டுறதுலையா இப்போ இந்த ஹோட்டல் ஆக்கள் தான் வந்து அது வந்து அந்த ஒரு பொட்டில் வச்சு அடித்தோன்னா அது ஓடுது. அது தண்ணிக்காகத்தான் அந்த மழைக்காகத்தான் வந்திருந்தேன். நல்ல ஒரு சீனரி. இதுதான் அந்த ஹோட்டலுக்கு பின்னால் நின்று நாங்கள் அந்த இடத்துல பால்கனியில் நின்று எடுத்தோம். இதில் தான் ஏன்னா இஞ்சாலெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ் தானே. அப்போ இது குரங்கள் வந்து இது வந்து நாங்கள் யாழா நேஷ்னல் பார்க் எலாவுக்கு போய் இப்போ இந்த யாழா நேஷ்னல் பார்க்குக்கு போனாங்க. நான் ஒரு நாளும் சிவியத்தில் போகல யாழா பார்க்கோ எது பார்க்குக்கு. வேணுண்டா எனக்கு அந்த மிருகங்கள் எல்லாம் பக்கத்தில் போகும்னு சொல்வார்கள். அப்போ மகன் போக வேணும்னு சொன்னதில் நாங்கள் உடனே போய் மத்தியானம் போய் உடனே அதில் போய் பார்த்தோம். நாங்கள் எல்லா மிருகங்கள், பறவைகள், மயில், நிறைய மயில்களை பார்த்தோம். நிறைய மயில்கள் இருந்தது. மற்றது கரடிகள், நாயல் எல்லாம் இருந்தது. எல்லாம் இயற்கையோட பார்க்கக்கூடியதாக இருந்தது. தங்களோட பாட்டில் வெள்ளியினம் நிறைய பறவைகள், விதவிதமான கலர்ஃபுல்லான பறவைகள், கிளி, இப்படி இந்த சின்ன சின்ன பேர்டு எல்லாம் நிறைய இருப்பினோம். அதனால் பேருந்து அகங்கமாக்கு வந்த நாங்கள். அதுக்கு முதல் நாங்கள் கதிர்காமம் போனாங்க. இந்த பழமினம் வரையில் இதுதான் கதிர்காமம். கதிர்காமம் மிகவும் அழகாக இருக்கிறது. அப்போ அன்றைக்கு போய்க்கல சரியான வெயில். நாங்கள் மத்தியானம் போல தான் போனாங்க. நல்ல காலத்துக்கு நாங்களும் போக நான் தான் கடைசி நாள் உள்ளுக்குள்ளே விட்டுட்டினோம். ஏனென்றா அங்கே அதோட அவள் பூசை முடிஞ்சு வழியால் போகிறது. அப்போ நாங்கள் போகிற நேரம் டக்குன்னு போயிட்டோம். இதுதான் இந்த கதிராமத்தில் அந்த கேணிக்கு பக்கத்தில் நின்று எடுத்தது. அடுத்த படம் மாஸ்டர், இது அந்த கேணி கீழே போயிட்டு காலை கழுவி போட்டு நாங்கள் ஏறி வந்த நாங்கள். உண்மையாக எங்களோட மகனுக்கு இந்த கதிராமத்தை பற்றி தெரியாது. அவர் போடே இல்லை, கதிராமம் போடே இல்லை. ஆனால் நான் இந்த மனதுக்குள்ளே நினச்சேன், நான்
என்ன இனி மகனை மாற்ற வேணுமென்ட்டு நான் ஒன்றும் கேட்கல. அப்போ நான் மனதில் யோசிச்சேன்னா கதிராமத்துக்கு ஒருக்கா போனால் எப்படி இருக்கும், ஏனெண்டா இவ்வளோ தூரம் வந்துட்டேன், கதிராமம் போகாமல் வரக்கூடாது என்று போட்டு சொல்ல டிரைவரே தான் தானாகவே நினைச்சு போகிற வழியமாக கதிராமம் போகிறீங்களான்னு கேட்டு போய் வந்த நாங்கள். அதுவும் ஒரு சில சில விஷயங்கள் நடக்கல. இந்த நீங்கள் தியானம் செய்கிறதாலும் ஒரு சில விருப்பமானதுகள் தண்டை பாட்டில் நிறைவேறும்ன்றதுக்கு தான் இந்த கதையை சொல்கிறேன். கதிராமத்து அதுங்கிற லிஸ்ட்டில் இல்லை, அவருக்கு தெரியாது கதிராமத்தை பற்றி மகனுக்கு. ஆனால் எனக்கு என்னென்னா நான் போக வேணும்னு யோசித்தேன். ஆனால் அந்த டிரைவர் எங்களை கூட்டிக் கொண்டு போயிட்டார். அது ஒரு நல்ல இந்த போகிற வழியம்மா ஒரு 1 ஹவரில் போயிடலாம்னு அப்போ நாங்கள் ஓமன்னு சொல்லி போனோம். போய் நம்ப மாட்டேங்க, அங்கன்றைக்கு சிட்டியான வெயில். அப்போ வேலையெல்லாம் என்னென்ன சுற்றுறேன்னு என்ன மணல் உள்ளுக்குள்ள. அப்போ சரியான வெயில். அப்போ நாங்கள் 2 பேரோட காய்ச்சி கொண்டு இருக்கல. அப்போ அவையிலையும் சொல்லிச்சுன்னா தங்களுக்கு சுற்றுறதுக்கு பயமாக கிடக்கு, அவ்வளவு வெயிலாக இருக்கேன்னு. அவையிலோட காய்ச்சல் இருக்க இப்போ இந்த மப்படித்தோடனே நாங்கள் சுற்றி வந்தோம். நாங்கள் அப்படி சில சில விஷயங்கள் நடக்கல. இந்த தியானத்தால் இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது என்று பிரபஞ்சத்துக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் வந்தோம். அடுத்தது அகங்கம இதில் தான் கேட்கல. மகன் இப்போ இந்த யோகா அதலுக்கு போவேன். அதுக்கு போய் இந்த கேர்ள் அந்த ஹோட்டல்லே சொல்லி கொடுப்பினேன், விருப்பமானாக்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணி யோகாவுக்கு போகிறது. அப்போ இந்த கேர்ள் தான் அது ப்ரொஃபஷனலாக எல்லா இடமும் போய்கொண்டிருக்கிறது. அவள் யோகா சொல்லி கொண்டிருக்கிறா. இதில் மகனும் போனவர் யோகா படிக்க. அடுத்தது இது மதையத்தான். இப்போ இந்த அங்கே முடிஞ்சு போட்டு இது நாங்கள் அந்த வழியில் வரைக்கல ஒரு சிங்களீஸ் ஹோட்டலுக்கு போய் அங்கே போய் ஒரு டீ குடித்தோம். நாங்கள் வார வழி இல்லை, அது நுவரேலியால் தான். இது படம் பின்னுக்கு வந்துட்டுது, முன்னுக்கு பின்னுக்கு போயிட்டுதுயா. இது நுவரேலியால் ஒரு டீ குடிக்க போனாங்க ஒரு ஹோட்டல். இது தான் கொலம்புக்கு வந்தோம். என்ன நடந்ததுன்னா நாங்கள் வரைக்கிலே சொல்லி போட்டினோம் கொல்பிட்டி பம்பளை. இதில் கொஞ்சம் நில்லுங்க மாஸ்டர். கொல்பிட்டியை விட வெள்ளவத்தை, பம்பளைப்பிட்டி, கிருளப்பனை 3லையும் இது நடக்குது. ஏன்னா சிக்கன் குனியா வந்துட்டுது. வழியால் நீங்கள் போகாதீங்கன்னு எங்களுக்கு டிரைவரே அட்வைஸ் பண்ணினார். அப்போ நாங்கள் ஹோட்டலில் விட்டு போக யோசிக்கல. 2 நாள் தான் கிளம்புல, கடைசி 2 நாள் 26, 27 2 நாளும் கிளம்புல நிற்கிறேன்னு சொல்லி வந்தது. ஆனால் என் சிஸ்டர்ஸ் பற்றி ஒன்றும் போகல. ஆனால் அவையில் நாங்கள் கொழும்புக்கு வர சொன்னாங்க எங்களோட ஹோட்டலுக்கு. அப்போ எல்லாரும் ரிலேஷன்ஸ் எல்லாரையும் கொழும்பில் எங்களோட ஹோட்டலில் தான் மீட் பண்ணிச்சுன்னா. ஏன்னா நாங்கள் வீடுகளுக்கு போகல. டிரைவரும் சொன்னார், மகனும் சொல்லி போட்டார் எங்களை வெளிக்கிட வேண்டாமண்டு. அப்போ நாங்கள் போயிடல. ஆனால் கடவுளேன்னு ஒரு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சுகமாக சேர்ந்தோம். இது கிளம்புல இது கோல் ஃபேஸில் இப்போ எல்லாம் தரமட்டமாக்கி தண்ணி எல்லாம் மூடி இப்போ நிலம் இப்போ பெரிய ஒரு ஹோட்டல் திரும்ப கொண்டு கட்ட போயிடுமா. அப்போ சைனீஸ் தான் அது செய்கிறார்கள். அடுத்த படம் மாஸ்டர் முடிஞ்சுதா? இதோட முடியுமென்று நினைக்கிறேன். இது வேறு பழையபடி பின்னுக்கு போகுது. இதுவும் ஒரு நாங்கள் இந்த இடத்துல இந்த ஆமையை பார்க்கணுமென்னு சொல்லி ஆமை போய் இந்த வார இடத்துல தான் ஒரு பெரிய ஆமை நிற்கும். அப்போ அதுகளையும் போய் இவர் மகன் போய் படங்கள் எடுத்து கொண்டிருந்தார். அடுத்தது மாஸ்டர் போங்க, ஃபாஸ்ட்டாக போங்க, டைம் வந்துட்டு. இது கிராம்வெல் ஹோட்டல் தான் கிளம்புல. இது அதுக்கு முதல் இன்னொரு ஹோட்டல் வர்ற வழியில் போய் அங்கே போய் நாங்கள் மேங்கோ ஜூஸ் குடிக்க போனோம். ரைட். அடுத்தது இதே அந்த ஹோட்டல் தான். போங்க, ஃபாஸ்ட்டாக போங்க, டைம் அப். அருமையான இது இதை காட்டுங்க. என்னென்னா இதில் 4 ஃபிஷர்மேன் இருக்கீங்கன்னா அவள் என்ன மாதிரி மீன் பிடிக்கிறான்னு அதை நாங்கள் போய் அவர்களுக்கு காசு கொடுத்து படம் எடுக்க வேணும். அப்போ எல்லாரும் போய் எல்லா டூரிஸ்ட்டும் போய் அந்த என்ன மாதிரி படம் எடுக்கிற அந்த மீன் பிடிக்கணும் என்பதை காட்டி கொண்டிருந்தார்கள். நாங்கள் போய் அதையும் பார்த்தோம். இது கிராம்வெல் ஹோட்டலே வரை தெரியும். எங்களை மீட் பண்ண வந்தார். எங்களை ஸ்பீச் கொடுத்தார். அவருக்கு பேர் என்ன? முருகானந்தவேல். முருகானந்தவேல். அவர் இருந்தார், எங்களை மீட் பண்ணினார். அடுத்த படமாக எங்களோட யோகா டீச்சரும் வந்திருந்தார். இந்த சிவசுதா மாஸ்டரும் தவரட்ன மாஸ்டரும் எங்களை மீட் பண்ணிச்சுனோம் ஹோட்டலில். எங்களுக்கு ஒரு இடம் இந்த கடைசி 2 நாளும் போக முடியாமல் போயிடுச்சு. ஹலோ
மாஸ்டர் தெரியும் இல்லையா படம்? தெரியுது. அருந்ததி மாஸ்டர் கதைக்கிறோன்னு கேட்க இல்லை. இது வந்து என் ரிலேஷன்ஸ் தான். இல்லை என் அம்மா என் தம்பிൻ്റെ பிள்ளைகளும் அவன் கிராண்ட் சில்ட்ரன் அவையில் எல்லாரும். அப்போ நாங்கள் போகாதபடியாக என் சிஸ்டர் இருக்கிற அவள் தியானத்துக்கு வரவள். அப்போ நாங்கள் எல்லாரும் ஆனந்த பவன் பக்கத்தில் இருக்க ஹால்பேட்டியில் புதுசாக திறந்துருக்குறாங்க, நல்ல ரெஸ்டாரண்ட். அங்கே எல்லாரையும் வரவழைச்சு நாங்கள் அங்கே எல்லோரும் சாப்பிட்டு அடுத்த நாள் நாங்கள் லண்டனுக்கு வர வந்தோம். அடுத்த படம் மாஸ்டர் இது அந்த ஹோட்டலில் வந்து எல்லோரும் சேர்ந்து அடுத்த நாங்கள் படம். அடுத்த நாள் நாங்கள் காலம்புரை கோல்ஃபேஸுக்கு போய் இந்த ஹோட்டலில் வந்து தான் கோல்ஃபேஸு பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு ஹோட்டல், இதில் வந்து நாங்கள் லஞ்ச் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் கடுநாய ஏர்போர்ட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து நாங்கள் ஒரு நாள் கடைசி நாள் இந்தியாவில் வந்து ஒரு நாள் நின்றுட்டு இதுவும் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ட ஹோட்டலில் தான் படம் எடுத்தோம். இது பழைய படம் அவ்வளோதான். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்கள் நாங்கள் பேசினதை. அண்டு நன்றி, மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றி. ராசா லோகேஷுக்கு மிகவும் நன்றி. ராசா லோகேஷ் மாஸ்டர் தான் இந்த எல்லாம் எங்களுக்கு படங்களை அனுப்பி 2-3 நாள் இதால் ஒன்று நேற்றும் செய்ததும் அவர் தான் முழுக்க படங்கள் அனுப்பி நாங்கள் இந்த கிளம்பு படங்களும் அனுப்பி எல்லாம் அவர் மிக அழகாக எங்களுக்கு எடுத்து காட்டி கொண்டிருந்தார். மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி. அருமை அருமை அருமை. என்னென்று சொல்றேன்னு தெரியாது. இலவசமாக எல்லோரையும் தாயகத்துக்கு அழைத்து சென்றதற்கு உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, உங்களுடைய அருமையான இந்த வர்ணனைக்கு இந்த கொமெண்ட்ரி நீங்க அழகாக கூறியிருக்கிறீர்கள். அதுக்காக முதல்ல நாங்கள் ஒரு 30 வினாடிகள் உங்கள் இருவருக்கும் கையை தட்டி, அதோடு உங்களோட மகனுக்காகவும் இந்த கைத்தட்டல் உரித்தாகட்டும். அழகாக அவர் தான் கூட்டிக் கொண்டு போன, இல்லாட்டி நாங்கள் இந்த ட்ரிப்பே போயிருக்க மாட்டோம். அழகாக நெறிப்படுத்தி இருக்கிறார், எல்லா விஷயங்களையும் அழகாக செய்திருக்கிறார். அந்த கொஞ்ச நாள்ல கனடான்னு பார்த்தோம் நாங்கள் எல்லாம். இந்தியாலையும் அப்படித்தான், இந்தியாவும் அப்படித்தான். கடவுள் கிருபையாக இப்ப எங்கட டிரைவருக்கு, கொழும்புல இருக்கிற டிரைவருக்கு சிக்கன் குனியா வந்துட்டது. அது எங்களுக்கு சரியான கவலை. அவர் எங்களை கவனமா இருக்க சொல்லி போட்டு இப்ப அவருக்கு வந்திருக்கு. சரியா கஷ்டப்பட்டாராம், மெசேஜ் போட்டிருந்தார். அப்படி இன்னும் கடவுள் எங்களை கொண்டு சுகமாக இங்கே கொண்டு விட்டுட்டார். அதுக்கு பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கு நன்றி. அது என்னன்னா அந்த சிக்கன் குனியா வந்ததுன்னா சரியா கஷ்டப்படி நம்ம எல்லாரும். நன்றி நன்றி சிவாமோகன். நன்றி 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 அம்மா, நன்றி. நீங்க பேசுங்க ஐயா. முதல்ல ஏதோ பேசுறது கை போட்டு எனக்கு கோஹோஸ்ட் தரவன்னு நான் வேற கம்ப்யூட்டர் மாத்திட்டேன். அதே போல நிமிக்கும் ஒரு கோஹோஸ்டா கொடுத்தீங்கன்னா அவன் கதைக்க வந்திருக்கு மிட் நைட். நிமி அம்மாவை நான் ஓபன் பண்ணி விடுறதானே? நிமி அம்மாவை ஓபன் பண்ணி விடுவோம். அங்க நிக்கிறா, நான் ஓபன் பண்றேன். சிறப்பாக நடந்தது. பெற்றாக்களை கருத்து கூற விடலாம். சிவாமோகன் மாஸ்டர், கந்தசாமி கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்திருக்கிற ஜெர்மனில இருந்து, அவரை கொடுக்குறேன். கருத்து கூட விடுறேன். நீங்க பிறகு கலைக்க போறீங்களா ஐயா? இல்ல எனக்கு ஆபரேட் பண்ண முடியாது. அருந்ததியம்மா கோகோஸ் கொடுங்க. கொடுத்தாச்சு. ஓகே, எனக்கு வேற இல்ல. எனக்கு வேற இல்ல. உங்களுக்கு வேற இல்லையா? அப்ப நான் மாறி கொடுத்தேன். சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா கொடுத்தேன் நான். பரவாயில்ல, பாரு. ஓகே, பிரச்சனை இல்ல. இப்பொழுது நான் கண்கோனேசன் ஐயா, நீங்க வாங்கோ பேசுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இருவருமே நீங்கள் ஆனந்தமாக உங்கள் சுற்றுப்பிரயாணத்தை முடித்துக்கொண்டு இந்த நாட்டுக்கு திரும்பி வந்து அந்த அனுபவத்தை எமக்கு கூறியமைக்கு எமது நன்றிகளும் உங்களுக்கு வாழ்த்துக்களும் ஆக. நீங்கள் போன இடமெல்லாம் நான் போயிருந்தாலும் இப்பொழுது மீளம் போனது போன்ற ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி. அந்த 1-2 விஷயத்தை சொல்ல வேண்டும். நீங்கள் போன 2-3 புண்ணிய ஸ்தலங்கள் உள்ளன. ஒன்று திருகோணமலை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது பாடல் பெற்ற தலம். இறைகளல் அரவம் சிலம்பொலி அலம்பும் என்ற தேவாரம். குறைகடல் ஓடும், நீங்கள் அந்த கடற்கரைகள் தானே, குறைகடல் ஓதம் நித்திலம் கொளிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே என்று
அந்த நாயனார் பாடும் பொழுது அந்த அந்த திரை அடிக்கிற சத்தம் அவர் அங்கு வரவில்லை, ராமேஸ்வரத்தில இருந்து மெனக்கண்ணாலே அந்த திரைகள் அடிப்பதை பார்த்து ஞான கண்ணாலே பார்த்து பாடிய தேவாரம் அது என்றதை கூற விரும்புகிறேன். அவர் அங்கு நேர வரவில்லை, ஆனால் திருக்கேஸ்வரத்துக்கும் திருக்கோணேஸ்வரத்துக்கும் ராமேஸ்வரத்தில் நின்று கொண்டே பாடினார் அந்த தேவாரங்கள் என்றதை கூறி, மற்றது நீங்கள் கதிராமத்துக்கு போனபடியால் அதை நான் இரவாமல் புறவாமல் என்று பாடுகின்ற திருப்புகள் இறுதியில் கரையான கிளியோனே கதிர்காம பெருமாளே என்று முடியும். ஆனா அந்த என்ன நடந்த என்றால் அந்த திருப்புகள் உண்மையிலே பாடப்பட்டது அவிநாசி என்ற கோயில் அங்க இந்தியாவில உள்ளது. அறம் நாளை புகழ்வோனே. நான் அந்த கோயிலுக்கு போன பொழுது அந்த திருப்புகள் எழுதியிருக்கிறார்கள். இரவாமல் புறவாமல் என்னையால் குருவாகி என்று துவங்கி, நான் முழுதன் சொல்ல நேரம் இல்லை, அறம் நாளை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே என்றுதான் அந்த திருப்புகள் பாடப்பட்டது. ஆனா ஒருவர் இந்த கதிராமத்தில் உள்ள விருப்பத்தின் பேரில் அந்த கடைசி வரியை வெட்டி போட்டு கரையான கிளியோனே கதிராம பெருமாளை என்று இலங்கையில் உள்ளவர் ஒருவர் பாடியிருக்கிறார் போல இருக்கிறது. கணபதி ஐயாவுக்கு தெரிஞ்சா அதை சொல்லுங்க. அவ்வளவுதான் நான் இதோட சொல்ல. மற்றது இன்னொரு முக்கியமானது, நீங்கள் நுவரேலியாவில் அந்த சிங்களத்தில் சொல்லுவார்கள் சீதபாக்கி என்று, அதாவது ராவணன் அந்த ஊற்றுக்கு பக்கத்துலதான் சீதையை சிறை வைத்தது. அந்த இடத்துல நானும் அது அதுதான் அந்த கம்பராமாயணத்தில் சொல்லப்பட்ட அசோகவனம். அது உங்களுக்கு கொழும்பிலையும் உங்களுக்கு தெரியும், உங்களோட வீட்டுக்கிட்ட அசோக கார்டன்ஸ் இருக்கு. அது அந்த ஞாபகத்துக்காண்டித்தான் அந்த ஒழுங்கைக்கு பெயர் வைத்தார்கள் அசோக கார்டன்ஸ், அசோகவனம். அது தமிழ்ல இங்கிலீஷ்ல அசோக கார்டன்ஸ் சொல்லுவார்கள். ஆனா அது உண்மையான அசோக கார்டன் இருக்கிறதா நீங்கள் போன அந்த இடம் சீத்தவாக்கி என்று சிங்களத்துல சொல்றாரு. அதுதான் அங்கு ராவணன் அங்கு கொண்ட சிறையை வைத்து, அது உண்மையோ போயோ தெரியவில்லை, அப்படி என்று கூறுகிறார்கள். அது அந்த ராமாயண பயணத்தை மேற்கொள்வதற்காக இந்தியாவில் இருந்து இந்த சீத்தவாக்கைக்கு வந்தாத்தானே அந்த ராமாயண பயணம் முடியும் என்று நீங்கள் பார்த்தீங்களோ தெரியல. எத்தனையோ இந்தியர்கள் அங்க கட்டாயம் வருவார்கள். அந்த சீத்தவாக்கைக்கு வராட்டி அந்த ராமாயண பயணம் அவர்களுக்கு முட்டுப்படாது. அங்க அயோத்தியிலிருந்து வெளிக்கிட்டு ராமேஸ்வரம் வந்து பிறகு இலங்கை வந்து இதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி போவார்கள் என்று கூறுவார்கள். அதாவது 3 முக்கியமான சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று கூறி முடிக்கிறேன். நன்றி 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 ஐயா. இன்றைய நேரம் உங்களுக்கு சென்று விட்டது. நிறைய கைகள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லோரும் உங்களுடைய கருத்தை ரத்தின சுருக்கமாக சொல்லி ஓரளவுக்கு எல்லோருக்கும் தருவேனிடம் கட்டாயம் நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். நன்றி. இப்பொழுது ஜெர்மன்ல இருந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு உண்மையிலே நாங்கள் நமது நாட்டுக்கு திரும்ப சென்றது போன்று இருந்தது. மிகவும் அழகாக அருந்ததி அம்மாவும் ஸ்கந்தர மாஸ்டரும் கூறியிருந்தார்கள். அவர்கள் திருவண்ணாமலையில் நிற்கும் போது எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தால் நாங்கள் ரிங்கோவில் நிற்கிறோம் என்று. அப்போது நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தோம். இப்படியெல்லாம் படம் எடுத்துக்கொண்டு வருவார்கள் என்று எனக்கு தெரியல. அப்போ நான் நினைச்சேன் சும்மா ஒரு பயணத்தை சுற்றிட்டு இவர்கள் வர போறார்கள், நாங்கள் போய் கனவில் அப்படித்தான் போகிறோம். போய் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது சாப்பிட்டுட்டு அங்கே சொந்தக்கார வீட்டை போயிட்டு திரும்பி அந்த மாதிரி இல்லாமல் அவர்கள் ஒரு நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்யும் பொருட்டு சகல இடங்களுக்கும் சென்று அதற்குரிய விஷயங்களை வடிவாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நாங்கள் அந்த இந்தியன் ஆர்மி எல்லாம் வெளியேறிய பின்பு 90ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு ஹோல்ஸ்லோன் டூர் ஒன்று நாங்கள் போனாங்கள். அப்போ இந்த இடங்கள் எல்லாம் சகல இடங்களும் சென்று வந்தாங்கள். அதையெல்லாம் பார்க்கும்போது இப்போது முயற்சி மாதிரி எனக்கு தெரிகின்றது. மிகவும் நன்றாக இருந்தது. உங்கள் பணி சிறக்கட்டும். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இலங்கையிலிருந்து ஆக்கள் வந்து கதைக்கிறதில் என்று குல சொன்னவர்கள் இனி இந்த போன பின்பு அங்கே பலரை சந்தித்திருக்கின்றார்கள். பலருக்கு யோகா பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். இனி அடுத்த நிகழ்வுகளிலே இலங்கையிலிருந்து
பலர் கலந்து கொள்வார்கள் என்றுதான் நான் எதிர்பார்க்கின்றேன். ஆனால் மட்டக்களப்பில் இருந்து கலந்து கொள்கிறார்கள், ஆனால் யாழ்ப்பாணத்திலிருந்து கலந்து கொள்வது குறைவாக இருந்தது. அதை அருந்ததி மாஸ்டரும் சுஸ்கந்தர மாஸ்டரும் இப்போது நிறைவு செய்து வந்திருக்கிறார்கள் என்றுதான் நினைக்கின்றேன். அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். மகனுக்கு முதல் வாழ்த்து சொல்லணும். அருந்ததி மாஸ்டர் அவர் இந்த நாங்கள் இங்கே போயிருக்கிறாது. ஏனென்றால் அவைகள் தான் இப்போது கண்டியில வச்சு சகல இடங்களையும் பார்த்து எப்படி போலாம் எப்படி வரலாம் என்று கடற்கடன்று பார்த்து சொல்லக்கூடிய வல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அதிலே அவர்களுக்கு இலகுவாக இருந்திருக்கு என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் பணி தொடரட்டும். நன்றி. நன்றி ஐயா. நிமியமாவை விடவா? விடுங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். எனக்கு கொஞ்சம் சோத்ரோட் வாய்ஸ் வித்தியாசமா இருக்கு. ஆனா முதற்கண் எல்லாரையும் பார்த்தது சந்தோஷமா இருக்கு. குமார மாஸ்டர், லிங்கா மாஸ்டர், சாந்தி, நிர்மலா, அப்படி பழைய ஆட்கள் நான் தொடக்கத்துல பார்த்த முகங்களை பார்க்க நான் நேர பார்க்குற மாதிரி சந்தோஷம் உண்டு. அடுத்தது அருந்ததி மாஸ்டரும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டரும் இந்த வீட்டை வந்தது அரும்பெரும் பாக்கியம். அவர்களை நான் ஒரு தியான ஆசிரியரா நிக்கல, என்ற ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமிலி மாதிரி தான் நான் அவையில ட்ரீட் பண்ணேன். அவையிலும் அப்படித்தான் நன்றாக சாப்பிட்டு வடையல் அதுகள் இதுகள் நில்லுங்க இவ்வளவு கேன்சர் பண்ணி பட்டு ஹோட்டல் கேன்சர் பண்ணி படையெல்லாம் போயிட்டுது. 2 நாளும் இப்ப வருவீனுமன்ற மாதிரி எதிர்பார்த்து நான் அவர்களோட யோகா சுவாமிகிட்ட போனது அங்க நல்லா பார்த்தது. எல்லா மேலுமே நீங்க சொன்னதே மாதிரி நான் எங்களோட ஃபர்ஸ்ட் கசின் பாஸ்ட் வெரி யங் ஏஜ். அதோட ஐம் நாட் வெல் அட் த மூமெண்ட். நான் ஒரு 1-2 கிழமையால அந்த வந்த எல்லாரையும் திருப்பி கிழமைக்கு ஒரு நாளைக்கு என் வீட்டை கூப்பிட்டு ஒரு சின்ன டீயும் பிஸ்கெட் வடை அதெல்லாம் கொடுத்து நான் இதை ஊக்குவிப்பேன். அது அவர்களுக்கு அப்படி சொன்னேன். நான் டைம் எடுக்கல. இந்த பழைய எந்த மெம்பர்ஸ் இந்த மாஸ்டர்ஸை பார்த்தது சந்தோஷமா இருக்கு. வாழ வளமுடன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி நிமி மாஸ்டருக்கு. இப்ப நேரம் சரியான 2:30 மணியும் என்ன இரவு. நன்றி நிமி மாஸ்டர். நன்றி. நிமியமான டீக்கும் சாண்ட்விச்சுக்கும் நன்றி. எப்போதும் நன்றி. ஓகே, அடுத்து கணபதி ராஜா ஐயா, நீங்களும். நன்றி அருந்ததி அம்மா, நன்றி ஸ்ரீகந்தராஜா ஐயா, நன்றி சிவா மோகன் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் நான் இங்கு உள்ளூரில் இருந்தாலும் எனக்கும் மீண்டும் ஒரு முறை எல்லா இடமும் போய் வந்தது போல இருந்தது. அம்மா, நீங்க அந்த முதல்ல சொன்ன அந்த ஸ்லாபத்துல இருந்து போன அந்த குதிரை கோயில் சொல்றது உண்மையிலே அது பழைய ஐயனார் கோவில் தான். அது அந்த முன்னேஸ்வர கோவிலுக்கு காவல் தெய்வங்களாக இருக்கும் கோவில்கள் அதுவும் உண்டு. மற்றது நீங்க அந்த பெரிய சிலையெல்லாம் காட்டி ஆஞ்சநேயர் சிலையெல்லாம் காட்டியது நான் நினைக்கிறேன் அது மாதம்பை முருகன் கோவிலாக இருக்க வேண்டும். மாதம்பையில தான் அது இருக்கு. மாதம்பை. மற்றது அம்மா, நீங்க அந்த அனுராதபுரத்துல அந்த நீங்க போன அந்த விகாரம் ஜேதாவன ராமையன். ராமன் அதான் அப்படித்தான். ஜேதாவன ராமாயண அது அம்மா பொதுவாக அநேகமான விகாரைகளுக்கு அந்த பேர் முடியும் பொழுது ராமைய என்று தான் முடியும். உதாரணமா அது வேலுவன ராமைய, கங்கா ராமைய, இப்படிதான் அந்த பெயர்கள் முடியும். மற்றது அம்மா, அந்த நீங்க ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு அதை நான் அவசரத்தினால சொல்லாமல் இருக்கிறேன். ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் அது இன்டர்னல் பாலிடிக்ஸ் நிறைய இருக்குது. மற்றது நீங்க அந்த நிலாவளியில தங்கி இருந்தீங்க பக்கத்திலே லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு அருமையான கோயில். அது இப்ப இலங்கையில நீங்க அந்த வள்ளிபுரத்தாழ்வார் கோயில் போனீங்கன்னு என்றால் அது சைவ கோவில், சைவர்கள் விஷ்ணு வழிபாடு. ஆனால் நீங்க லட்சுமி நாராயணன் கோவில் போகும்போது அது வைணவர்களுடைய கோயில். அங்க ஐயங்கார் தான் இருக்கிறாங்க. எல்லாம் தெலுங்கு ஐயங்கார் தான் அங்கு பூஜை செய்கிறார்கள். மிக அருமையாக உள்ள கோயில், நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அப்ப மற்றதம்மா, நீங்க இந்த சீகிரியா போயிட்டு வர்ற வழியில ஒரு பெரிய கோயில் என்று காட்டுனீங்க. அதுவும் நான் நினைக்கிறேன் அதுவும் திருகோணமலையில உள்ள கோயில் மாதிரிதான் இருக்குது பாக்குறதுக்கு. மற்ற நீங்க திருகோணமலையில நிறைய மான்கள் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கோணேஸ்வர கோயில் போகும்போது. அது ஒரு இது.
மற்றது இந்த சீகிரியாக்கு பக்கத்துல நீங்க காட்டின அந்த பெரிய புத்தர் எல்லாமே இருக்கிற இடம் வந்து தம்புள்ள. மற்றதுமா இப்ப பொதுவாக உங்களை சந்திக்க முடியல, நீங்க இல்லாதபடியா மன்னிச்சு கொள்ளணுமா. நான் முக்கியமான ஒரு வேலை வந்தது, அதை அறிவிக்க முடியாத சூழ்நிலையும் வந்துட்டு இந்த நேரம். சரிம்மா. மற்றது நூரெலியாவுக்குரிய அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து அது இதுதான் நானோயா ஸ்டேஷன். மற்ற நீங்க அந்த மற்ற சொன்ன அந்த இடம் வந்து சீதா எலியா. நீங்க சீதா எலியா. மற்றது அந்த நீங்க அந்த ட்ரெயின்ல வந்த இடம் வந்து எல்லாண்டு நாங்க சொல்லுவோம். மற்ற கதிர்காமத்துல நீங்க அந்த கேணிண்டு காட்டின அந்த இடம் வந்து மாணிக்க கங்கை அம்மா. மாணிக்க கங்கையா முந்தி வந்து அப்படி இல்ல தானே, வருஷத்துக்கு போனான் நல்ல வடிவா இருக்குது. அந்த மாணிக்க கங்கை அதே மாதிரிதான் இருந்தது. இப்ப இந்த நல்ல சிமெண்ட் எல்லாம் போட்டு கட்டி அழகா இருக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றது அந்த ஐயா சொன்னது அந்த கதிர்காம பெருமாளை என்ற திருப்புகள்ல முடிகிறத அது சரிதான். இந்தியாவில் உள்ளவங்க வந்து கதிர்காம பெருமாளை என்று படிக்கிறது இல்ல, அவங்க அவிநாசி பெருமாளை என்று தான் படிக்கிறாங்க. இலங்கையில இருக்கிறவங்க எல்லாம் கதிர்காம பெருமாளை என்று படிக்கிறாங்க. ஆனா அது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. மற்றது கொழும்புல நீ அம்மா சிக்கன் குனியான்னு சொன்னீங்க, இப்பயும் சிக்கன் குனியா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இங்க இப்ப நிறைய பேருக்கு இருக்குது அம்மா. ஆனா அந்த முந்தி மாதிரி பாதிப்பு இல்லை, கொஞ்சம் வயது போனவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பா இருக்குது. மற்ற நீங்க அந்த கோல்ஃபேஸ்ல ஒரு இடம் ஹோட்டல் கட்ட போறாங்கன்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் அது வந்து போர்ட் சிட்டியா இருக்கும், சைனால. மற்ற நீங்க அந்த மீன் பிடிக்கிற இதை காட்டினீங்க, அது எந்த இடம்னு தெரிய இல்ல. அது வந்து எந்த இடம்டா எல்லாருக்கு போக முதல் அல்லாட்டி அல்லது தங்காலையா இந்த பாலச்சந்திர குருக்குலருக்கா விடுங்க, இத்தாலி ஏர்போர்ட்ல நிக்கிற இப்பொழுது ஐயா சிவஸ்ரீ கனகதுர்காம்பாள் ஐயா வாங்க பேசுங்க. வணக்கம் எல்லாருக்கும். இவையுடைய பயணத்தை பத்தி சொல்ல தேவை, எல்லாருமே ஆல்ரெடி எல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆனா எனக்கு இந்த ரிங்கோ போனது இப்பதான் தெரியும். நான் சில அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பேன். திருவோணமலை கோணேஸ்வர கோயில் என்னுடைய காசு மச்சான் தான் பூசை பண்றேன். சில விஷயங்களை செய்திருக்கலாம். என்னுடைய தம்பி எங்களுடைய சொந்த கோயில் ஒன்று அங்கே இருக்குது, அங்க போயிருக்கலாம். கன்னியாவில் சில அறிமுகம் செய்திருக்கலாம். எனக்கு தெரியாம போய் ஸ்ரீஸ்கந்தராஜ ரிங்கோ போடுறது. இனி யாராவது இந்த குரூப்ல இருந்து போனால் என்னோட தொடர்பு கொள்ளவும். திருவோணமலையில நிறைய அற்புதமான பார்க்காத இடங்கள் நிறைய இருக்கு, நான் அரேஞ்ச் பண்ணி தருவேன். முன்கூட்டியே சொன்னீங்களா செய்யலாம். தற்போது நான் இப்ப லண்டன் நோக்கிய பயணம் வியாழக்கிழமை வரை வியாழக்கிழமை வரை நிற்பேன். நாளைக்கு மார்னிங் இப்ப வலிக்கிட்டன் அங்க வந்துடுவேன். திருமண விஷயம் அதுக்காக நிற்பேன். ஈஸ்டாம் பக்கம் நிற்பேன். முடிஞ்சால் ஸ்ரீஸ்கந்தரா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். உங்களோட பயணம் நன்றாக அமைந்திருக்கிறது. உண்மையில ஈழ திருநாட்டுக்கு நீண்ட நாளை போயிருக்கிறீர்கள், எல்லாம் நன்மையா நடக்கும். அது திருக்கோணேஸ்வரம் போனது ஒரு சிறப்பு வாய்ந்தது. நன்றி, வணக்கம். எனது பயணத்தை கருதி சுருக்கமாக முடித்துக் கொள்வேன். நன்றி, நீங்க சுவாமியை வந்து சேருங்கள். நன்றி 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 ஐயா உங்களுக்கு. அடுத்து சுயேந்திராம்மா. அனைவருக்கும் வணக்கம். அருந்ததி மாஸ்டரும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டரும் லண்டன் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்ததை பற்றி கூறினது எனக்கு, நானே அங்கு போய் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. இனி நான் போக தேவையில்லை, நான் வீட்டிலே இருந்தபடியே ஸ்ரீலங்கா முழுக்க பார்த்து விட்டேன். அது மட்டுமல்ல, தியானம், நீங்கள் அங்கு போய் தியானம் சொல்லி கொடுத்ததை பார்க்கும்போது மிகவும் பரவசமாக இருக்கிறது. மற்றது இந்த நீங்க சொன்னது அந்த தம்புள்ள ராக் டெம்பிள், மற்றது அப் கண்ட்ரியில டீ எஸ்டேட், இதுகளெல்லாம் எனக்கு எனது இளமை காலத்துல நான் அநேகமா ஸ்ரீலங்கால எல்லா இடமும் சிறு வயதில் போய் வந்திருக்கிறேன். ஆனா தம்புள்ள ராக் டெம்பிள் மற்றது டீ எஸ்டேட்ல தான் நான் பிறந்து வளர்ந்தது.
பிறந்தது யாழ்ப்பாணம், வளர்ந்தது முழுக்க டீ எஸ்டேட். இதெல்லாம் எனது சிறுவயது ஞாபகத்தை நினைப்பூட்டியது. மிக்க நன்றி. நன்றி உங்கள் இருவருக்கும். நேற்று எனக்கு இந்தியா பயணத்தை பார்க்க வர முடியாமல் போய்விட்டது, என்றாலும் உங்கள் வீடியோவை பார்ப்பேன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி அம்மா. இன்றைக்கு 94 பேர் அருந்ததி அம்மா பேசி முடிக்கிற வேளையிலே இருந்தார்கள். நன்றி அவ்வளவு பேருக்கும். பஞ்சாட்சரம் ஐயா சிட்னியிலிருந்து பேசுங்கோ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த 6 நாள்ல பல இடங்களை கவர் பண்ணியிருக்கிறார். அருமையா இருந்தது உங்களோட ட்ரிப். வடிவாக சொல்லியிருந்தீர்கள். நன்றி. நன்றி. நேரம் காரணமாக கனவு. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி பஞ்சாட்சரம் ஐயா, இவ்வளவு சுருக்கமா நீங்க தந்ததுக்கு நன்றி. நேரத்துக்காக ஆனந்தி அம்மா கல்லாவில இருந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். அருந்ததி மாஸ்டர் ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர் மிகவும் அருமையான நல்ல பயணம். அதுவும் கூட சன்னண்டபடியே அப்படி வடிவாக கூட்டி கொண்டு போயிட்டு வந்த நாங்கள் போயிருந்தோன்னா இப்படி எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல் வழியில் நாங்கள் இருக்க மாட்டோம். பிள்ளைகள்டா வடிவா கூட்டி கொண்டு வடிவாங்களை கவனமாக வடிவாக கூட்டி கொண்டு வருவீங்க. மிகவும் இருந்தது. அவருக்கும் சொல்லி கொடுங்க வாழ்த்துக்களை. மிகவும் அருமையா. நன்றி. நன்றி மாஸ்டர். நன்றி. 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 நன்றி அம்மா. அடுத்து நிர்மலா அம்மா பேசுங்க. எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அந்த மாஸ்டர், நீங்க வடிவாக எல்லா இடமும் போய் வந்து வடிவாக பார்த்து சந்தோஷமா வந்திருக்கிறீங்க. ஒரு இடம் நீங்க போகா விட்டுட்டீங்க, பர்டிகுலரா பார்க்காம விட்டுட்டீங்களே. எங்கட பர்டிகுலர் வடிவான இடம் அதுதான் விஜயலட்சுமி அம்மா கேட்டுக்கொண்டிருந்தவ. என்னென்றால் அது மகன் தான் இந்த இதுகளை போட்டபடியா நாங்கள் அவருக்கு தெரியாதானே நாங்கள் அங்கங்க போகணும். நானே கதிர்காமம் போனது அது கடவுள் சித்தமா வந்து சேர்ந்தது. அவற்றை இதுல நாங்க விட்டுட்டோம். இந்தியாவைத்தான் நாங்க பார்த்தது. அவர் ஸ்லோனம் முழுக்க அவர் தான் செய்தது. அதால நாங்க போகல. அடுத்த நிர்மலா அம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க கூட்டி கொண்டு இருக்கா போயிட்டு வாங்கோ. கூட்டிட்டு போவேன். ஒவ்வொரு வருஷமும் போறேன் நான். பிள்ளையெல்லாம் கூட்டி கொண்டு போறது. இந்த முறையும் போய் 18 days கிளம்பு பர்டிகுலோ கோல் அப்படியே சுத்தி கொண்டு வந்த. நாங்க ட்ரிங்கோக்கு போகல. அந்த வெட்டிங்குக்கு கசின் பெரிய சித்தப்பாட பிள்ளைகள் எல்லாம் வந்திருந்தோம் கிளம்புல. அதுல இருந்து ட்ரிங்கோக்கு போகல. மற்றபடி எல்லாரும் போறது. ஸ்ரீலங்காவை இருந்தா எந்த பிள்ளைகளே முதல் வலிக்கிடுவாங்க. தேங்க்யூ. மைதிலி அம்மா நீங்க எங்க நிக்கிறீங்க? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருந்தீங்க, உங்களை காண இல்ல. இப்ப கணக்க பேரை காண இல்ல. ஹேண்ட் ரைஸ் பண்ணாக்குல கருதி போயிட்டீங்களா? பேசுங்கம்மா, பேசுங்க. அன்மியூட் பண்ண அதான் தேர்றனுங்க என்ன தெரியல. அதான் நிறைய பேர் கை ஊத்திருந்தாங்க. நேரமும் போகுதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டீங்களா? பேசுங்கம்மா, பேசுங்க. ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர், அது ஒரு உங்களுடைய டிராவல் பயணத்தை பத்தி நீங்க அழகா போனீங்க. வீடியோ எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நாங்களே போன மாதிரி இருந்தது. அதுல யோகசுவாமியோட இதுக்கு நீங்க போயிருந்தீங்க. அங்க செந்தூர செல்வி அண்ணிய சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இடத்துல நீங்க போட்டிருந்தீங்க. யாருன்னா செந்தூர சக்தி தாசனுடைய மச்சானுடைய ஒய்ஃப். அப்ப அவங்க